தி நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஜேர்னலிஸ்டா பணியாற்றின சார்லஸ் டியூஹிக் எழுதின ஒரு புக்கு தான் தி பவர் ஆஃப் ஹேபிட். இவர் எழுதின இந்த புக்கு 3 வருஷத்துக்கு மேல பெஸ்ட் செல்லிங்கா இருந்திருக்கு. இந்த புக்கோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹேபிட் நம்மளோட டெய்லி ஹேபிட்ல இருந்து தான் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது டிசைட் ஆகுது. நீங்க பிஸ்னஸ்ல, கெரியர்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல சக்சீட் ஆகணும் அப்படின்னா உங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சின்ன சின்ன ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல பெரிய அளவுக்கான நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும். அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த புக்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொலாக்லயே சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு ஆத்தர் சார்லஸ். லிசா ஆலன் 34 வயசு உள்ள ஒரு பெண். அவங்களோட 16 வயசுல இருந்து சிகரெட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டுக்கு அடிமையா இருந்திருக்காங்க. ஒபிசிட்டி எந்த வேலையிலையும் 1 வருஷத்துக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல. பேங்க்ல ஏகப்பட்ட கடன், கிரெடிட் கார்டை பேங்க் பிளாக் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு. ஆனா ஒரு சில மாற்றங்களுக்கு அப்புறம் அவங்களோட டோட்டல் லைஃபே வேற மாதிரி மாறி இருந்துச்சு. லீனா ஃபிட்டா மாறிட்டாங்க. அவங்களோட லாஸ்ட் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணி 4 வருஷம் ஆனதா சொல்றாங்க. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஃபார்ம்ல 39வது மாசம் சேலரி பேமெண்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மேரத்தான்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் நடத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இவங்கள போல இன்னும் 24 பேரோட ஹேபிட்ஸை டெய்லி வாட்ச் பண்ணி அவங்களோட சேஞ்சஸை நோட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்ல நியூரோலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஜெனிசிஸ்ட், சோஷியலிஸ்ட்னு எல்லாருமே இருந்திருக்காங்க. ரொம்ப நாளா ஸ்மோக் பண்ணவங்க, ஓவர் ஈட்டிங் ஹேபிட் உள்ளவங்க, அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்க, இன்னும் ஏகப்பட்ட கெட்ட பழக்கத்தால அவதிப்படுறவங்கள ரிசர்ச் செஞ்சு அவங்களோட ஷார்ட் டேர்ம் ஹேபிச்சுவல் சேஞ்சஸ்க்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ண வீடியோ கேமரா வைக்கிறதுல இருந்து அவங்க பிரெயின்ல எப்ப எல்லாம் ஒரு இம்பல்ஸ் உருவாகுது, எப்ப அதிகமா டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. வெறும் சிஐடி வேலை மட்டும் இல்ல, இன்டர்போல் ரேஞ்சுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு எப்படி சடனா அவங்க ஹேபிட்ல இவ்ளோ நல்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தப்ப சில முக்கியமான உண்மைகள் தெரிய வந்திருக்கு. சரி, இப்போ லிசாவோட கதைக்கு வருவோம். அவ்வளோ கெட்ட பழக்கங்கள்ல சிக்கியிருந்த லிசாவுக்கு ஒரு நாள் ஈவினிங் இன்னும் ஒரு பெரிய நியூஸ் இடி மாதிரி வந்து விழுந்திருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னொரு லேடி கூட அஃபேர் வச்சிருந்து லிசாவை விட்டு செப்பரேட் ஆகி போயிட்டாரு. இதை கேள்விப்பட்டதும் லிசாவுக்கு இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு. இன்னும் இன்னும் அதிகமா ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ட நேரத்துல சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, அவங்களோட ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணிட்டு மிட் நைட்ல கண்ட இடம் சுத்திட்டு இருக்கிறதுன்னு அவங்க லைஃப் இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. தினமும் அழுது அழுது அவங்கள பத்தி தப்பான தாட்ஸை மட்டும் தான் டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனா சடனா ஒரு நாள் அவங்க மைண்ட்ல ஒரு விதமான ஆசை வந்துச்சு. அது கைரோ நகரத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு, அங்க இருக்கிற பிரமிட்களை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அப்போ அதுக்கான சின்ன ஹோப் கூட அவங்களுக்கு இல்ல. கையில காசு இல்ல. கிரெடிட் கார்டு லிமிட்டும் ஓவர் ஆகி இருந்துச்சு. அவங்க பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ரெண்டுமே மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட தாட்ஸ் மாறவே இல்ல. எப்படி அவங்க கைரோ சிட்டியை ரீச் ஆயிட்டாங்க. ஆனாலும் அங்க ஹோட்டல் ரூம்ல கூட அதே ஸ்டேட்டஸ் தான். அப்ப இருந்த ஜெட்லாக்ல சிகரெட்டுக்கு பதிலா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பெண்ணை தப்பா பர்ன் பண்ணாங்க. அவங்க மனசுல ஏகப்பட்ட குற்ற உணர்வுகள் இருந்துச்சு. கெட்ட பழக்கத்தால அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போனதை நினைச்சு ரொம்பவே வேதனையா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில எப்படியோ அந்த ரூமை விட்டு வெளியில போக முடிவு செஞ்சாங்க. ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரிய பாலைவனத்துல இருந்த ஸ்பென்ஸ் சிலைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சைட் பை சைடு அவங்களோட ஃபுல் லைஃபும் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்டு, வேலை, அன்ஹெல்த்தியான உணவு பழக்கம், அன்ஃபிட்டான பாடி, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தப்பதான் சடனா ஒரு ஐடியா அவங்க மனசுக்குள்ள வந்துச்சு. அது டெசர்ட் ட்ரெக்கிங். இதே எஜிப்துக்கு வந்து அந்த ஃபுல் டெசர்ட்லயும் ட்ரெக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு அவங்களுக்கே சொல்ல தெரியல. ஆனா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு உறுதியான முடிவா அப்பயே எடுத்தாங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணா அந்த ட்ரெக்கிங்கை ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த சேஞ்சஸ் என்ன என்ன அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே அதே சிந்தனை. அப்பதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா சிகரெட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அப்புறம் சரியா 11 மாசத்துக்கு அப்புறம் அந்த டெசர்ட் ட்ரெக்கிங் சாத்தியமாச்சு. அது கூடவே சில போனஸ் பெனிஃபிட்ஸும் கிடைச்சிச்சு. பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலா கூட ஃபிட்டா இருந்த லிசா கரெக்டா 11 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குரூப் கூட கெய்ரோவுக்கு டிராவல் பண்ணாங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் லிசா கிட்ட இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லிசா எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் சிகரெட் பழக்கத்தை விடணும் அப்படின்னு. அந்த ஒரு டிசிஷன் அவங்க லைஃப்ல இருந்த மத்த எல்லா கெட்ட ஹேபிட்ஸையும் மாத்துச்சு. எப்பெல்லாம் சிகரெட் ஞாபகம் வந்துச்சோ அப்பெல்லாம் ஜாகிங் போற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க.
அந்த ஜாகிங் ஹேபிட் அவங்களோட அன்ஹெல்த்தியான ஈட்டிங் ஸ்டைலை மாத்துச்சு. ஜாப்ல ஃபோக்கஸ்டா இருக்க வச்சுச்சு. சேவிங்ஸ் ஹேபிட்ஸை கொண்டு வந்துச்சு. ஃபியூச்சரை பத்தி யோசிக்க வச்சிருக்கு. அதுக்கு பிளானும் செய்ய வச்சிருக்கு. இது எல்லாமே அந்த ஒரு டிசிஷனோட சீரியல் ஹேபிட் தான். அதே மாதிரி இது எதையுமே யோசிச்சு செய்யல. அவங்க மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம் டெசர்ட் ட்ரெக்கிங் மட்டும்தான். மீதி எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச போனஸ். சரி, லிசாவோட இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்களோட டிவோர்ஸா? இல்ல கெய்ரோ போக ஆசைப்பட்டதா? அதுவும் இல்ல. டெசர்ட் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு எடுத்த அந்த டிசிஷனா? எதுவுமே கிடையாது. ஸ்மோக்கிங் ஹேபிட்ட விடணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ண மொமெண்ட் தான். அதுதான் மத்த எல்லா சேஞ்சஸ்க்கும் ஒரு சின்ன ரியாக்ஷனா இருந்துச்சு. லிசா மட்டும் இல்ல, அந்த ரிசர்ச்ல இருந்த மத்த எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு சின்ன ஹேபிட் சேஞ்ச் பெரிய லைஃப் சேஞ்சுக்கு காரணமா இருந்திருக்கு. இததான் கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதனால உங்க ஃபுல் ரொட்டீனை மாத்த முடிஞ்சா அதுதான் கீஸ்டோன் ஹேபிட் சேஞ்சா இருக்கும். இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் இல்ல, ஒரு கம்பெனி இல்லனா ஒரு ஹியூமன் சொசைட்டிக்கு கூட இந்த ஹேபிச்சுவல் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில என் ப்ராடக்ட்டை கொண்டு வர விதம், எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ற விதம், இது எல்லாமே மாத்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் அவங்க கஸ்டமருக்கு தெரியாத அளவுக்கு மாத்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ்னால அவங்களோட ஹோல் ஆர்கனைசேஷனே வேற மாதிரி மாறிச்சு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஸ்டார்பக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் இந்த ஹேபிட் சேஞ்சஸ்னால நல்ல ரிசல்ட்ஸை பார்த்துருக்காங்க. அந்த ஹோல் குரூப்ல லிசா மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சனா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிரெயின்ல நடக்கிற சேஞ்சஸ் ஒரு கிளியரான ரோட் மேப் மாதிரி அவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ், ஹேபிட்ஸ் பத்தி நல்லா புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எப்படி ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் குரூப் ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மார்னிங் பெட்டை விட்டு எழுந்ததும் நீங்க என்ன பண்றீங்க? மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறீங்களா? இல்ல ஒர்க் இமெயில்ஸை செக் பண்றீங்களா? ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? ஒரு ஷூ போடுறப்ப கூட லெஃப்ட் சைடு போடுறீங்களா இல்லைனா ரைட் சைடா? ஆஃபீஸ்க்கு எப்படி கிளம்புறீங்க? எந்த ரூட்ல டிராவல் பண்ணீங்க? உங்க கொலீக்ஸ் கூட எப்படி பேசுறீங்க? உங்க டேவை எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? எப்படி முடிக்கிறீங்க? இப்படி உங்க டெய்லி லைஃப்ல நீங்க செய்யற சின்ன சின்ன ரொட்டீன் கூட உங்களோட லைஃபை டோட்டலா மாத்தலாம். நம்ம ஹோல் லைஃபையே டிசைட் பண்ற ஒரே ஃபேக்டர் நம்ம வச்சிருக்கிற ஹேபிட்ஸ் தான். அதோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். எதெல்லாம் நம்ம யோசிச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் டிசிஷன் கிடையாது, வெறும் ஹேபிட்டா தான் இருக்கு. அது எவ்வளோ சின்ன பழக்கமா இருந்தாலும் சரி. ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற ஒரு டிஷ்ஷு, உங்க பசங்களை ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்னு எவ்வளோ சின்ன ஹேபிட் கூட உங்களோட ஓவரால் ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பெரிய அளவுக்கு பாதிக்கும். 2006ல் டியூக் யூனிவர்சிட்டியில ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்க டெய்லி ரொட்டீன்ல நீங்க செய்யற 40% ஆக்ஷனுக்கு காரணம் ஒரு டிசிஷன் இல்ல, அது வெறும் பழக்கம் மட்டும்தான். அதாவது நம்ம யோசிச்சு செய்யறதா நினைச்சு பண்ற எல்லா வேலையுமே வெறும் கண்மூடித்தனமான பழக்கங்களா தான் இருக்கு. நம்ம கான்ஷியஸா இல்லாம அதை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் 2 செஞ்சுரியா தான் சயின்டிஸ்ட் இந்த ஹேபிட்டுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அதனால வர்ற மாற்றங்களை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த புக்கு 3 பார்ட்டா டிவைட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இண்டிவிஜுவல் மனிதர்களோட லைஃப்ல இந்த ஹேபிட் ஏற்படுத்துற நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் என்ன, புது ஹேபிட் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம மைண்ட்ல இருக்கிற ஓல்டு ஹேபிட்டை எப்படி எரேஸ் ஆக்குது, அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் ஹேபிச்சுவல் அர்ஜை வச்சு எப்படி ஒரு ப்ராடக்டையே மேனுஃபேக்சர் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, பால் ஓனில் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண அலுமினியம் மேனுஃபேக்சரரா இருந்து ஒரு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டா மாறினாரு, ஸ்டார்பக்ஸ் எப்படி ஒரு ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட்டை மேனேஜரா மாத்தினாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். 3வது செக்ஷன் ஒரு சொசைட்டியோட ஹேபிட்டை டிஸ்கிரைப் பண்ற விதமா இருக்கும். மார்ட்டின் லூதர் கிங் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டோட சக்சஸ். பிரிட்டன்ல ஒரு மர்டரரா தன்னோட மோசமான பழக்கம் தான் கொலை செய்யற அளவுக்கு கொண்டுட்டு போச்சு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுது. இப்படி ஒரு ஹேபிட் எப்படி ஒரு சொசைட்டியை மாத்தும் அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஆக மொத்தம் இந்த புக்கு உங்களோட செல்ஃப்ல இருந்து ஜாப், கெரியர்னு மட்டும் இல்லாம நீங்க வாழ்ற சமூகம் வரைக்கும் ரொம்ப வைடான ஒரு அனாலிசிஸை செய்ய போகுது. கண்டிப்பா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறீங்க. இதே பகுதியில ஆத்தர் அவருக்கு ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஹேபிட் பத்தின ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யுஎஸ் மிலிட்ரி ஃபோர்ஸோட சேர்ந்து பக்கார்ட்ல ஒரு ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு.
அப்ப நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரோட மைண்ட்ல ஹேபிட் பத்தின ஒரு இம்பாக்ட உருவாக்கியிருக்கு. அங்க இருந்த குஃபா அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல இம்ப்ராப்பர் ஹேபிச்சுவல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நடக்கிறத பத்தி கேள்விப்பட்டு அந்த கன்சர்ன் ஆஃபீஸரை மீட் பண்ண போயிருந்திருக்காரு. அந்த ஆஃபீஸர் இவர்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஆச்சரியமானதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த மேஜர் இதுவரைக்கும் அந்தந்த ரொயாட்ஸை வீடியோ ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுல சில பேட்டர்ன்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண அந்த மேஜர் குஃபாவோட மேயர் கிட்ட ஒரு வித்தியாசமான ரெக்வெஸ்ட்டை வச்சிருக்காரு. அங்க இருந்த மாஸ்க் பிளாசாஸ்ல கெபாப் சென்டர்ஸ் இன்னும் சில ஃபுட் வெண்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு சில நேரத்துல அங்க வர்ற மக்கள் கூட்டம் அங்க நடக்கிற கலவரத்துக்கு காரணமாவும் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஒரு பெரிய கலவரமா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ண மேஜர் ஒரு வித்தியாசமான ரெக்வெஸ்ட்டை அந்த சிட்டி மேயர் கிட்ட வச்சிருக்காரு. மக்கள் கூடுற அந்த பிளாசா மாஸ்க் சுத்தி இருக்கிற ஃபுட் சென்டர்ஸ் வெண்டர்ஸை ஒரு 2 நாள் கடையை க்ளோஸ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த மேஜர். சரியான ரீசன் தெரியாம மேஜரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டான சம்பவமே. எப்பவும் போல மக்கள் கூட்டத்தோட கூட்டமா கலந்து கலவரம் செய்யற சில பேரும் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட்டை எதிர்த்து கோஷம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் ஃபோர்ஸஸும் அலர்ட் ஆனாங்க. ஆனா அந்த மொமெண்ட்ல நடந்தது வேற. அங்க ஃபுட் சென்டர்ஸ் எதுவுமே இல்லாததால அந்த கலவரத்தை வேடிக்கை பார்க்கவோ இல்ல அதை கவனிக்கவோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மக்கள் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. கூட சேர்ந்து கோஷம் போட ஆள் இல்லாத நிலையில அந்த ஒரு சில கலவரக்காரங்களும் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையும் ஈஸியா அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இத பத்தி அந்த மேஜர் ஆத்தர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ என் லைஃபோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஹேபிட் எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கு அப்படின்னு இப்படிதான் புரியுது. ஒரு மிலிட்ரி மேனா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோட என்னோட பர்சனல் லைஃப்ல எப்படி கரெக்டா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமான வார் ஜோன்ல என் கூட இருந்தவங்க அவங்க சுப்பீரியரை கேட்காம ஆன் தி ஸ்பாட் எடுத்த முடிவால எவ்வளோ பெரிய ரிஸ்கை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு என்னோட கண்களால பார்த்துருக்கேன். இந்த சின்ன சின்ன ஃபோக்கஸ் தான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிறப்போ இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டத்தோட ஹேபிச்சுவல் பேட்டர்னை புரிஞ்சுக்க உதவியா இருந்துச்சு. அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய கம்யூனிட்டி இல்ல குரூப் ஆஃப் பீப்புள் எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அவங்களோட ரொட்டீனான ஹேபிட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அந்த மக்களை போருக்கும் பயன்படுத்தலாம், அதே சமயம் அமைதிக்கும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த மேஜர். ஒரு ஹேபிட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு ஹேபிட்டோட பேட்டர்னையும் டீப்பா அனலைஸ் பண்ண முடிஞ்சா இதுவரைக்கும் உலகத்தை நீங்க பார்த்த பார்வை வேற விதமா மாறும். நைட்டு சீக்கிரமா தூங்கி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுல இருந்து உங்க லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்டையும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ற வரைக்கும் ஒரு நல்ல ரொட்டீனை ஃபாலோ பண்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரியும். கெபாப் ஸ்டால்ஸும் ஃபுட் வெண்டர்ஸும் தான் அந்த பெரிய கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு புரியிற வரைக்கும் அந்த கலவரம் எல்லாமே ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையா தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் கூட இதை நம்ப மாட்டாங்க. இது எல்லாமே அந்த மேஜர் நம்ம ஆத்தர் கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவர் சொன்ன இன்னொரு விஷயம் அவரோட பாஸ்ட பத்தி. இவரு ஜார்ஜியால இருந்து வந்த ஒரு சாதாரண மனிதர். ஆர்மிக்கு முன்னாடி இவரு டெலிஃபோன் லைன் ரிப்பேர் பண்ற ஒர்க்கும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட எய்மு ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகிறது தான். தற்செயலா ஆர்மியில சேர்ந்த இவருக்கே ஒரு ஹேபிட்டோட விளைவுகளை இவ்வளோ பர்ஃபெக்டா புரிஞ்சுக்க முடியறப்போ நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற ஹேபிச்சுவல் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் எவ்வளோ அற்புதமான மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியலல்ல. ஒரு பழக்கத்தை மாத்துறது அவ்வளோ ஈஸியா குவிக்கா நடக்கிறது இல்ல. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட கிடையாது. ஆனா முயற்சி செஞ்சா பாசிபிளான விஷயமா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லயும் நம்ம ஹேபிட்ஸை பத்தின டீடைல்டான விஷயங்களை பார்க்கலாம். பார்ட் 1 ஹேபிட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். சாப்டர் 1 ஹேபிட் லூப். இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது யூஜின் பவுலியோட லைஃப்ல நடந்த விஷயங்கள். அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஹேபிட் சேஞ்சஸை வச்சு தான் ரொம்ப பெரிய உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க. யூஜின் பாலி என்செஃபலஸ் அப்படின்ற ஒரு ஹார்ம்லெஸ் வைரஸ்னால ஏற்பட்ட ஒரு சாதாரணமான காய்ச்சலுக்காக அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அவங்க ஒய்ஃப். ஆனா அது வெறும் ஃபீவரா இல்ல அப்படின்னு டாக்டர்ஸ் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நார்மலான வைரஸ் வெறும் கோல்டு ஃபீவரா மட்டும்தான் தரும். ஆனா இன்னொருவரோட கேஸ்ல அந்த வைரஸ் இவரோட பிரெயின்ல இருக்கிற சில பார்ட்ஸை டேமேஜ் பண்ணியிருந்தது. அந்த பார்ட்ஸ் தான் நம்மளோட தாட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸுக்கு பொறுப்பான பகுதி. அந்த இடத்துல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை அந்த வைரஸ் மொத்தமா அழிச்சு விட்டுருச்சு. இதனால கடுமையான மெமரி இஷ்யூஸ் அவரை பாதிச்சிருக்கு.
கோமா ஸ்டேஜுக்கு போனவர அவரோட மனைவி பெவர்லே தான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்க. அதனால ரொம்ப கொஞ்ச நாள்லயே அவர் கோமால இருந்து வெளியில வந்து நல்ல ஹெல்த்தியா ஹாஸ்பிட்டல் காரிடார்ல ஜம்முன்னு நடந்து போனாரு. அவரை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் பெவர்லி கிட்ட, "இவ்ளோ சீக்கிரம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்தவர நாங்க பார்த்ததே இல்ல. இது கண்டிப்பா ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான்" அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, "இனிமே நீங்க பார்க்க போற யூஜின் கண்டிப்பா ஒரு புது மனிதரா தான் இருப்பாரு" அப்படின்னு சொன்னப்போ, பெவர்லிக்கு அது அவ்ளோ பெரிய விஷயமா தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட பல வித்தியாசமான பழக்கங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேரு ஞாபகம் இல்ல. எந்த நாள், என்ன நேரம் அப்படின்னு நினைவு வச்சுக்க முடியல. சில சமயம் பெட்ல இருந்து எழுந்ததும் கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு வந்து ரேடியோ கேட்பாரு. அப்புறம் ஒரு 40 நிமிஷம் கழிச்சு அதே மாதிரி திரும்பவும் எழுந்து போய் குக் பண்ணிட்டு வந்து பெட்ல படுத்துப்பாரு. இப்படி செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யற பழக்கம். பேசின வார்த்தைகளையே புதுசா திரும்பவும் பேசுறதையும், இது எல்லாத்தையும் பெவர்லி பார்த்து பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெமரி ரிசர்ச் சயின்டிஸ்டான 53 வயசு லாரி ஸ்குயர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை சந்திச்சாங்க. அவருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் புதுசு இல்ல. 30 வருஷமா பிரெயின்ல எப்படி ஆக்டிவிட்டி ஸ்டோர் ஆகுது, அதோட நியூரோ அனாட்டமி பத்தின ஸ்டடீஸ்ல இன்வால்வ்டா இருந்திருக்காரு. யூஜினோட பிரெயின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததும் அவரோட பிரெயின்ல காக்னிட்டிவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற அறிவாற்றல் பணிகளுக்கு பொறுப்பான மெடிக்கல் டெம்போரல் லாப அந்த வைரஸ் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணியிருந்ததை பார்த்திருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருந்தப்போ அவர் செஞ்ச ஒரு குரூப் ஸ்டடியில ஹென்ரி மொலைசன் அப்படின்ற ஒருத்தரோட பிரெயின் இமேஜ் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. சின்ன வயசுல சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டு அதனால தீவிரமான ஃபிட்ஸ் வந்த ஒரு பையன். அவரோட கேஸ் ஸ்டடி 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பேஷண்ட்டோட 27 வயசு வரை தொடர்ந்திருக்கு. அவருக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் அவரு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான அந்த ஹென்ரிக்கு ரொம்ப பழைய விஷயங்கள் ஞாபகம் இருந்துச்சு. 1953ல செஞ்ச சர்ஜரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த விஷயங்கள் எதுவுமே அவரோட ஸ்டோரேஜ்ல இல்ல. சின்ன வயசுல அவருக்கு இருந்த அந்த ஞாபக பழக்கம் மட்டும்தான் இன்னும் நினைவிலேயே இருந்திருக்கு. 1953ல இருந்து 2008 வரைக்கும் அவரோட மெமரி ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் புதுசா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு 20 செகண்டுக்கு ஒரு முறையும் அவர் தன்னை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. டிவி எப்படி ஆன் பண்றது அப்படின்னு கேட்பாரு. ஆனா 1929ல நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஞாபகம் இருந்திருக்கு. நார்மாண்டில நடந்த இன்வாஷன் நியூஸ் பத்தி கரெக்டா சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் யூஜினுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு லாரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. யூஜினுக்கு அவரோட யங் ஏஜ்ல நடந்த எல்லாமே நினைவுல இருந்திருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்தி கேக்குறப்போ என்னால அதை ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவாரு. மத்தபடி யூஜின் பார்க்கறதுக்கும் பழகுறதுக்கும் ஒரு நார்மலான பர்சனா தெரிஞ்சாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மனிதரும் கூட. ஒரு சில மாசம் கண்டினியூஸா பல டெஸ்ட்டுகளை செஞ்சு பார்த்த லாரி அவரோட வீட்டுக்கும் போய் பர்சனலா அவரை பத்தின எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணாரு. அந்த வீட்லயே எந்த ரூமுக்கு எப்படி போகணும்னு கேட்டா அதுக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்ற யூஜின் ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் கரெக்டா எழுந்து போறதையும் அங்க கரெக்டா வாட்டர் ஃப்ளஷ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு லாரிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காரு. அந்த டைம் உங்க வீட்ல பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட நேச்சர் கால் பண்ற டைம்ல மட்டும் எப்படி கரெக்டா அந்த ரூமுக்கு போறாருன்னு லாரியால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் பெவர்லி கிட்ட அந்த பழைய வீட்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல புதிய இடத்துல ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க. யூஜினுக்கு கட்டாயம் பிசிக்கல் மூவ்மெண்ட் அவசியம் அப்படின்னு சொன்ன லாரி, ஆனாலும் அவர் மேல முழு கவனமும் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரால எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சப்போஸ் அவருக்கு வீட்டுக்கு வர வழி தெரியாம போனா யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாம கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நாள் சடனா யூஜின் வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு. அவரோட ஒய்ஃப் ரொம்ப பயந்து போய் தேட ஆரம்பிச்சாங்க. எங்கேயும் அவரை பார்க்க முடியல. அந்த இடத்துல இருந்து எல்லா வீடுகள்லயும் ஒரே மாதிரி இருந்ததால ரொம்ப பயந்து போனாங்க. ஆனா ஆச்சரியப்படுற விதமா கொஞ்ச நேரம் கழிச்சு யூஜின் அமைதியா அந்த லிவிங் ரூம்ல வந்து உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வாக்கிங் பிராக்டிஸ் அப்பப்போ கண்டினியூ ஆச்சு. ஒவ்வொரு முறையும் பெவர்லி பயந்து போய் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் யூஜின் கரெக்டா 40 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாரு. ஒரு நாள் அவர் கூட கம்பெனிக்கு ஆள் வரதையும் அவங்க ஒய்ஃப் பார்த்தாங்க.
அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல இருந்த அவங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வாக்கிங் ஃப்ரெண்ட் யூஜின் கிட்ட உங்க வீடு எங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு கரெக்டா 40 நிமிஷத்துல அவரோட வீட்டு லிவிங் ரூம்ல அமைதியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. யூஜினோட பிரெயின்ல புது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் தெரியுது. ஆனா அவரோட வீட்டுக்கு வழி மட்டும் தெரியல. அவரோட வீட்ல கிச்சன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா பதில் தெரியாது அப்படின்னு சொல்ற அவரு தான் பசிச்சா கரெக்டா கிச்சன் கேபினெட்ல இருக்கிற ஜாரை ஓபன் பண்ணி பீனட் பார்ஸ் எடுத்து சாப்பிடுவாரு. இதெல்லாம் என்ன? யூஜினோட பழைய மெமரிஸ் எரேஸ் ஆகி போயிருந்தா இந்த புது இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? 1990ஸ்ல எம்ஐடி ரிசர்ச் சென்டர்ல ஹேபிட் பத்தின ஒர்க் ஸ்டார்ட் ஆனப்பதான் யூஜின் ஃபீவருக்காக அட்மிட் செய்யப்பட்டாரு. நம்ம ஹியூமன் பிரெயின் ஒரு வெங்காயம் மாதிரியான ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பிரெயின்ல லேயர் லேயரா செல்ஸ் இருக்கும். அதுல நம்ம ஸ்கேல்பை ஒட்டி இருக்கிற பகுதி ரீசெண்டா ஏற்பட்ட எவல்யூஷன் ரிலேட்டடான விஷயங்களை வச்சிருக்கும். ஒரு நியூஸ் இன்வென்ஷன் செய்யறப்போ உங்க ஃப்ரெண்டோட ஜோக்கை கேட்டு சிரிக்கிறப்போ உங்க பிரெயினோட அவுட்டர் ரீஜன் தான் ஆக்டிவா இருக்கும். பிரெயினோட டீப்பர் செக்ஷன்ல நம்ம பிரெயினும் ஸ்பெயினும் சேர்ற அந்த பகுதியில ஆட்டோமேட்டிக் பிஹேவியர்ஸ் ஸ்டோர் ஆகி இருக்கும். மூச்சு விடுறது, ஹார்ட்ல பிளட் பம்ப் ஆகுறது, யாராவது பயம் காட்டினா ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆகுறது, இது எல்லாமே ஸ்கல்லோட சென்டர் பார்ட்ல ஒரு பெரிய செல் ஸ்ட்ரக்சர் கால்ஃப் பால் மாதிரி இருக்கும். ஃபிஷ், ரெப்டைல்ஸ், இன்னும் சில மேமல்ஸ்ல கூட இது இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் பேசல் கேங்லியா. ரொம்ப நாளா சயின்டிஸ்டுக்கு இது ஏன் எதுக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா பார்க்கின்சன் டிசீஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. 1990ஸ்ல எம்ஐடியில் நடந்த ரிசர்ச்ல தான் இந்த பேசல் கேங்லியா ஹேபிட்டோட ரிலேட் ஆகியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு சில அனிமல்ஸ்ல இந்த பேசல் கேங்லியா அஃபெக்ட் ஆனப்போ அதுங்களோட யூஷுவல் ஹேபிட்ல ஒரு கன்ஃபியூஷன் வரதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாங்க. ஒரு டி ஷேப்ல இருக்கிற ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன டோர் செட்டப்பை வச்சிருந்தாங்க. அந்த எலிகளை ஒன்று ஒன்றா அந்த டோருக்கு முன்னாடி வச்சு ஒரு கிளிக் சவுண்டுக்கு அப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணாங்க. அந்த எலிகளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸை ட்ரேஸ் பண்ண அதுக்கான வயசை அதோட ஸ்கல்ல சுற்றி வச்சிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோருக்கு முன்னாடி நிற்கிறப்போ அந்த கிளிக் சவுண்ட் கேட்டதும் அந்த வழியா போகலாமா வேணாமான்னு ஒரு டவுட் வந்திருக்கு. அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுறத பார்த்ததும் அது வழியா சென்ட்ரு பாத்ல மட்டும் நல்லா ஸ்மெல் பண்ணிட்டும் சைட்ல இருக்கிற கார்ட்போர்டை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சு. அந்த டி ஷேப்போட 2 சைட் பத்தி அதுக்கு நாலேஜே இல்லை. அதுக்கப்புறம் இதே டெஸ்ட்டை பல தடவை பல எலிகளை ரீப்ளேஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சைடில் இருக்கிறத முகர்ந்து பார்த்துக்கிட்டே ரைட் சைட்குள்ளே போச்சு. அப்புறம் பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைடில் வச்சுருந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லை கண்டுபிடிச்சு அதே சைடில் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக செய்கிறப்போ அந்த கிளிக் சவுண்ட் தனக்கான வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டீபோர்டில் லெஃப்ட் சைடை நோக்கி கரெக்டாக ட்ராவல் பண்ணுச்சு. அந்த ஸ்கல்ல இருந்த வயசில் வந்த சிக்னல்ஸ் வச்சு சயின்டிஸ்ட் அந்த பிஹேவியரல் பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன இடம் அப்படின்னு தெரியாதப்போ அந்த கிளிக் சவுண்ட் ஒரு க்ளூ மாதிரி வந்து ஒரு வழியை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் அதுங்க ஒவ்வொரு முறையும் ஸ்மெல் பண்ணி அந்த புது வழியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ எல்லாம் பேசல் கேங்லியால ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு. ஒவ்வொரு கார்னரையும் ஸ்மெல் பண்ணுறப்போ அந்த கார்னரில் இருக்கிற டி ஷேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இப்படி புது இன்ஃபர்மேஷனை தேடுறப்போ அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பார்த்தாங்க. ஆனால் அதே எலிகளை பல முறை திரும்ப திரும்ப அதே வழியில் ட்ராவல் பண்ண வச்சு பார்த்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியாகிறத நோட் பண்ணாங்க. அதாவது ஒன்ஸ் இதுதான் நமக்கான கியூ அப்படின்னு தெரிஞ்சதும் அதுங்க ரொம்ப ஈஸியாக அந்த டி ஷேப்பில் எங்கேயும் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் கார்னரை தேடி போக ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டு அதே வழியாக ரிட்டனும் ஆச்சு. இது 1 வீக் நடந்த பிறகு அந்த எலிகள் எந்த சிரமமும் இல்லாமல் கிளிக் சவுண்ட் கேட்டதும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ குவிக்காக ட்ராவல் பண்ணி கரெக்டாக அந்த லெஃப்ட் கார்னரில் திரும்பி வேகமாக அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அதை விட வேகமாக அந்த டோரை கிராஸ் பண்ணி வந்துருச்சு. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் பேசல் கேங்லியா மட்டுமே ஆக்டிவாக இருந்திருக்கு. மற்ற பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்லோவாக இருந்துச்சு. அதாவது ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக செய்கிறப்போ அந்த பேட்டர்ன் அப்படியே ஒரு ஹேபிட்டாக ஸ்டோர் ஆகி இருந்துச்சு. அதனால ஸ்மெல் பண்ணுறது, புது வழியை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை செய்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி உங்கள் பிரெயின் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை ஒரு ஆட்டோ ரொட்டீனாக ஸ்டோர் பண்ணுறது தான் சங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் புது ஹேபிட் ஃபார்ம் ஆகிற மெத்தட். நம்ம லைஃப்பில் இது மாதிரி எத்தனை சங்கிங் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. டெய்லி மார்னிங் எழுந்து
பிரஷ்ல பேஸ்ட் வைக்கிறதுல இருந்து ஒரே வழியில பல வருஷமா காரை ஓட்டுற வரைக்கும் எல்லாமே சங்கிங் தான். எதுக்குமே உங்க பிரெயின் ஸ்பெஷலான எந்த வேலையும் செய்யறதே இல்ல. சொல்லப்போனா வெறும் பேசல் கேங்லியா பார்ட் மட்டும் ஆக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவ் பண்றப்போ நீங்க எவ்வளோ ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கார் கீ போடுறதுல இருந்து கேரேஜை ஓப்பன் பண்ற வரைக்கும் சைட் மிரரை செக் பண்ணுவீங்க, டிராஃபிக்கை செக் பண்ணுவீங்க, கரெக்டான லேன்ல போறோமா, இல்ல பின்னாடி கார் வருதா, கியர் எப்போ சேஞ்ச் பண்றோம், இப்படி ஏகப்பட்ட விஷயத்த பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு 2 வருஷம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்ப காரை கேரேஜ்ல இருந்து எடுத்தீங்க, எப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தீங்க, எதுவுமே உங்க ஞாபகத்துல இருக்காது. ரொம்ப கேஷுவலா ஓட்டிட்டு போவீங்க. ஏன்னா அது ஒரு ஹேபிட்டா மாறி போச்சு. இப்போ உங்க மத்த பிரெயின் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயாச்சு. இதனால தான் சில நேரம் டிரைவ் பண்றத மறந்து போய் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு போயிடுறீங்க. இதிலிருந்து சயின்டிஸ்ட் சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பிரெயினுக்கு சில டெய்லி ரொட்டீனை செய்ய கம்மியான எஃபோர்ட் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கும். நடக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது மாதிரியான ரொட்டீனை செய்ய எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் இல்லாம பார்த்துக்கும். அப்போதான் மீதி இருக்கிற பார்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணி புது இன்வென்ஷனை கண்டுபிடிக்கலாம், புது டெக்னாலஜி பத்தி யோசிக்கலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம பிரெயின் எப்போ ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்யறதே பேசல் கேங்லியா தான். சப்போஸ் தப்பான டைம்ல அது ஸ்லோ ஆகுறப்போ நீங்க முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்த நோட் பண்ணாம போக சான்சஸ் இருக்கு. அதனால தான் நம்ம பேசல் கேங்லியா ஒரு புது செட்டப்பை டிசைன் பண்ணியிருக்கு. எப்ப எல்லாம் உங்க சங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாப் இல்ல ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஒரு ஹேபிட் நம்மள கண்ட்ரோல் பண்ண வைக்கும். இந்த எலிகளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இந்த கான்செப்டை ஈஸியா புரிய வைக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டி ஷேப் போர்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதப்போ ரொம்ப ஆக்டிவா யோசிக்கும். வெளியில கேட்குற அந்த பூனையோட சவுண்டு அதை கொஞ்சம் பயமுறுத்தும். ஆனா அந்த கிளிக் சவுண்ட் கேட்டதும் இது ஒரு பழகுன வழி அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதோட பேட்டர்ன்ல கரெக்டா சென்டர் பாத்ல போய் லெஃப்ட் சைட்ல திரும்பி அந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணும். ஸோ முதல்ல ஒரு கியூ, அப்புறம் அதுக்கான ஒரு ரொட்டீன், லாஸ்டா ஒரு ரிவார்டு. இப்படி தான் நமக்கான ஹேபிட்டை உருவாக்குறோம். ஹேபிட்ஸை மாற்ற முடியும், அதை ரீப்ளேஸ் பண்ணவோ ஏன் அவாய்ட் பண்ணவோ கூட முடியும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹேபிட்டுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹேபிட்டை உருவாக்குறப்போ உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் கம்மியாகுது. ரொம்ப ஈஸியாக எஃபோர்ட்லெஸ்ஸாக உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கான ரிவார்டை சூஸ் பண்ணுவீங்க. அது ஒரு சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட கார் டிரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிவார்டும் பேட்டர்னும் சேர்ந்து ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் ஆக்குது. இந்த லூப்புக்குள்ள சிக்கிட்டு புதுசா எதையுமே யோசிக்க முடியாம போக சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே எலிகளோட டெஸ்ட்ல அந்த சாக்லேட்டை ரைட் சைட்ல ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் பிரெயின் ஆக்டிவா இருந்தாலும் திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு வச்ச அப்புறம் இன்னும் ஈஸியா அதை கண்டுபிடிச்சது. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே நம்ம பழைய ஹேபிட்ஸை மறந்து போறதில்ல. அது உங்க மைண்ட்ல மெமரியா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இதனால தான் நமக்கு குட் ஹேபிட்ஸுக்கும் பேட் ஹேபிட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாம போகுது. எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரியாம அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதனால தான் நமக்கு ஒரு புது எக்ஸசைஸ் ரொட்டீனை செய்யறதுக்கும் இல்லைன்னா நம்ம அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்டை மாத்துறதுக்கும் தயக்கமா இருக்கு. ஜாகிங் போறதுக்கு பதிலாக ஜாலியா கவுச்ல உட்காந்து டிவி பார்க்கறதும், ஒவ்வொரு முறை ஸ்வீட் பாக்ஸை பார்க்குறப்பவும் அதுல இருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்றதும் ஈஸியான பழக்கமா தெரியுது. ஒன்ஸ் இந்த ஹேபிட் லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டா அதிலிருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆனா இந்த பேசல் கேங்லியா அஃபெக்ட் ஆனவங்க இல்ல அதுல ஏதாவது டேமேஜ் ஆனவங்க அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை செய்ய ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதே சமயம் பிரெயின் இந்த மாதிரியான டெய்லி ஹேபிட்டுக்கு அடிமையா இருந்தா அது ரொம்ப டேஞ்சரா கூட போகலாம். நம்ம யூஜின் எடுத்துக்கோங்க. அவரோட ஹேபிட்ஸ் தான் அவருக்கு லைஃப் கொடுத்துச்சு. ஆனா அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிச்சு. அவரோட திங்கிங் பேட்டர்ன் சுத்தமா பிளாக் ஆயிருச்சு. லாரி ஸ்கொயர் யூஜின் வச்சு செஞ்ச பல டெஸ்ட்டுகளோட முடிவில் அவரோட பேசல் கேங்லியா மட்டும் எந்த டேமேஜும் ஆகாம இருந்ததால தான் அவருக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்ய முடிஞ்சது. அவரோட பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு யூஜின் எப்படி கரெக்டாக வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு, பொது விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியாம போனாலும் பல நல்ல ஆக்டிவிட்டீஸை எப்படி கரெக்டாக செய்ய முடிஞ்சது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா யூஜினோட கியூக்களை மாத்தி மாத்தி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஸ்ட்ரீட்ல வாக் பண்ண வச்சு அவரோட வீட்டுக்கான வழியை தேட வச்சாங்க. அதே போல அவரோட மகள் எப்பவும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் யூஜின் இன்னைக்கு ஏன் அவ என்கிட்ட பேசல அப்படின்னு கோவப்படுறப்போ வேணும்னே அவரோட மகளை இன்னும் அதிகமான நேரம் பேச வச்சு அப்புறமா பாய் சொல்ல வச்சாங்க. இதனால யூஜினோட கோவப்படுற பழக்கம் கம்மியாச்சு. இப்படி பல புது கியூ ஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட மைண்ட்ல இருந்த ஹேபிட்டை மாற்ற முயற்சி செஞ்சாங்க.
யூஜினோட லைஃப்ல இருந்து நம்ம பல விஷயங்கள தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். உங்க மெமரியே அழிஞ்சு போனாலும், உங்க எக்ஸ்பீரியன்ஸஸே மறந்து போனாலும், நீங்க தொடர்ந்து செஞ்ச ஒரு ஹேபிட் உங்களோட பிஹேவியர டிசைட் பண்ணும். எந்த ஒரு புரிதலும் இல்லாம நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு நம்ம பிரெயின்ல ஹேபிட் பெரிய மாற்றங்கள உருவாக்கும். ரிசர்ச்சர்ஸ் சொல்ற மாதிரி இந்த கியூ எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்வீட், இல்ல ஒரு டிவி சீரிஸ், ஒரு ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ஒரு தாட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு எது வேணாலும் உங்களுக்கான கியூவா செயல்படலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஹேபிட் லூப்புக்குள்ள போயிருவீங்க. அதே போல உங்களுக்கான ரிவார்ட்ஸும் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபுட்ல இருந்து ட்ரக்ஸ் வரைக்கும், இல்ல உங்க எமோஷனா கூட இருக்க முடியும். நம்ம ஊர்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுறப்போ அத பத்தி பெரிய கிரேஸ் இருந்துச்சு. முக்கியமா மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங், கேஎஃப்சி மாதிரியான அவுட்லெட்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்னோட, ஒரே மாதிரியான அவுட்லுக்கோட இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல ரொம்ப டேஸ்டான, சால்ட்டியான ஃப்ரைஸ், சோடா, சிக்கன் எல்லாமே கிடைக்கும். டக்குன்னு ஒரு அவுட்லெட்ட ரீச் பண்ணதும் உடனே வாங்கி சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டருக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. செல்ஃப் சர்வீஸ்ல சீக்கிரமா உங்க ஆர்டர நீங்களே எடுத்துட்டு போய் டேஸ்ட் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பிடிக்காதவங்க கூட வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடலாம், தப்பில்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்ப எல்லாம் அந்த மாதிரி ஒரு அவுட்லெட்ட கிராஸ் பண்றாங்களோ, உடனே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். அந்த அவுட்லெட் தான் அவங்களுக்கான கியூ. அந்த ஃபுட்டு தான் அவங்களோட ரிவார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் அவங்களோட தப்பான ஃபுட் ஹேபிட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வராங்க. இதை எண்டு பண்ண ஒரு கோவிட் லாக்டவுன் தான் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் அவங்க அந்த அவுட்லெட்ட பார்க்க கூட முடியாத நிலைமை வந்துச்சு. அப்புறம் ஒரு ஹெல்த்தியான வீட்டு சாப்பாடே போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஹோம் ஃபுட்டை சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் இருக்கல. ஆனா அந்த பேட்டர்னை விட்டு வெளியில வர ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் தேவையா இருந்துச்சு. 2000 வரைக்கும் யூஜின் அவரோட ஹேபிச்சுவல் ரொட்டீனை நிம்மதியா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. தினமும் வாக்கிங் போவாரு, டெய்லி 4 தடவை பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி வைப்பாரு. எப்பவும் பார்க்குற அதே ஹிஸ்ட்ரி சேனல் அவருக்கு போரே அடிக்கிறதில்ல. ஆனா இவரோட மாறாத இந்த ஹேபிச்சுவல் பேட்டர்ன் இவரோட ஹார்ட் ஃபங்க்ஷனை ரொம்ப அஃபெக்ட் பண்றதா டாக்டர்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெய்லி ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டதால இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மியாச்சு. வயசு ஆக ஆக போன்ஸ் ரொம்ப வீக்கானது. வாக்கிங் கூட சரியா கண்டினியூ பண்ண முடியாம போச்சு. ஆனா மனசளவுல யூஜின் தன்னை ஒரு 27 வயசு இருக்கிற யங்ஸ்டரா தான் உணர்ந்தாரு. 2008ல நடந்த ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் வாக்கிங்ல அவரு கம்ப்ளீட்டா பெட்ரிடன் ஆனாரு. இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரீஸும் இல்ல. ஏன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், நம்ம உடம்புக்கு என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கவே முடியல. இது ஒரு மாதிரி வரும்னு சொன்னாலும் அதோட பாதிப்புகள் அவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. கடைசியா ஒரு நாள் அவரோட டாட்டர் கூட பீச்சுக்கு வீல் சேர்ல போனாரு. அங்க ஏதோ ஒரு சடன் மூமெண்ட்ல உன்ன மாதிரி டாட்டர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எமோஷ்னலா சொன்னப்ப அவரோட டாட்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த 15 வருஷமா அவரோட லைஃப்ல எந்த விஷயத்தையும் அவரு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் எப்பவும் போல சொன்னதையே திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த சந்தோஷமான நாள் தான் யூஜின் லைஃப்ல கடைசி நாளா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா எந்த மெமரிஸும் வச்சுக்காம அந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. அவரோட பிஹேவியர் அனாலிசிஸ் தான் சயின்டிஃபிக்கா ஹேபிட்டை பத்தின ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆனதுன்னு கூட தெரிஞ்சுக்காமலே இறந்து போயிட்டாரு. செகண்ட் சாப்டர் தி கிரேவிங் பிரைன், ஹவு டு கிரியேட் நியூ ஹேபிட்ஸ். ஒரு ஏர்லி 1990ஸ்ல ஒரு கிளாட்ஸி ஹாப்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சிருக்காரு. பெப்சடன்ட் அப்படின்னு ஒரு புது மின்ட் ஃப்ளேவர்டு டூத் பேஸ்ட்டை எப்படியாவது மக்கள் கிட்ட அட்வர்டைஸ் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா கிளாட் உடனே அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு முன்னாடி இந்த ஹாப்கின்ஸ் யாரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அன்னைக்கு தேதிக்கு பெரிய அட்வர்டைசிங் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு. அப்போ ஃபேமஸா இருந்த பல ப்ராடக்ட்ஸுக்கு இவரோட டிஃப்ரெண்டான அப்ரோச் பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. உதாரணமா பால்மாலிவ் சோப்பு கிளியோபாட்ரா குளிச்சது அப்படின்னு சொல்லி அதோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம குவேக்கர் ஓட்ஸ், குட்இயர் டயர்ஸ் அப்படின்னு பல பிராண்டோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி எல்லாரையும் ரெகுலரா வீட்டுக்கு வாங்குற லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண வச்சாரு. இவரோட ஐடியா என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட புது ஹேபிட்டை உருவாக்கி அதுக்கான இண்டஸ்ட்ரியை வளர்க்குறது தான் இவரோட டாட்டிக்ஸா இருந்துச்சு. இது இப்போ வரைக்கும் நாம பார்க்குற சில பொருளுக்குள்ள யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. டில் டேட் நம்ம மக்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றாங்க. இதனால தான் சில ப்ராடக்ட்ஸை ஹெல்த்தினும் நம்மளோட ஹைஜீனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சு மார்க்கெட்ல இருக்கிற டாப் பிராண்டா வாங்கிட்டு இருக்கோம். சரி, பெப்சடன்ட் கதைக்கு வருவோம். அப்படிப்பட்ட ஹாப்கின்ஸ் ஏன் பெப்சடன்ட் ஐடியாவுக்கு உடனே ஓகே சொல்லல?
ஏன்னா அப்போ அமெரிக்கால இருந்த ட்ரெண்ட்ல யாருமே பிரஷ் பண்ற ஹேபிட்ட ஃபாலோ பண்ணவே இல்ல. அப்ப இருந்த அமெரிக்க மக்கள் ஏகப்பட்ட சுகரி ட்ரிங்க்ஸையும், சால்ட்டட் மீட்ஸையும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதனால அவங்க டென்டல் ப்ராப்ளம் ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. இது நேஷனல் வைடா ஒரு பெரிய இஷ்யூவாவே இருந்துச்சு. ஆனாலும் யாருமே பிரஷிங் ஹேபிட்ட பத்தி யோசிக்கவே இல்ல. ஒரு சிலர் மட்டும் டூத் பேஸ்ட்ட மெடிசின் பாக்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த பெப்சிடென்ட் ஐடியா ரொம்ப தப்பானதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு ஹாப்கின்ஸ். இருந்தாலும் ஒரு 6 மாசம் நான் ப்ராஃபிட் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதாவது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் ரீச்சுக்காக ஒரு 6 மாசம் தேவை. அதுக்கப்புறம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் பீரியட் அப்படின்னும் கேட்டிருக்காரு. இதுக்கு ஓகே சொன்னதும் அவரோட ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. டென்டல் ஹைஜீன் பத்தி ஏகப்பட்ட புக்கை படிச்சாலும் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாட்டை படிக்கிறப்போ ஒரு சின்ன டீட்டெயில் அவரோட மைண்ட்ல வேற மாதிரி ஃபிளாஷ் ஆச்சு. நம்ம பற்கள்ல ஒரு சின்ன படலம், அதாவது சின்ன ஃபிலிம் ஒன்று இருக்கும். நீங்க உங்க நாக்கால பற்களை தடவி பார்த்தா ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபீல் ஆகும். இது ரொம்ப நேச்சுரலா நம்ம பல்லு மேல படும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ ப்ரஷ் பண்ணாலும் இது போகவே போகாது. ஆனா இதுதான் ஹாப்கின் அவரோட டாக்டிக்ஸா யூஸ் பண்ணாரு. பெப்சிடென்ட்டை யூஸ் பண்ணா இந்த லேயர் உங்க பல்ல விட்டு போயிடும், நீங்க ரொம்ப அழகான ஸ்மைலை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாரு. முதல் ஒரு மாசம் அவ்வளவா இந்த டீட்டெயில்ஸை யாருமே பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய ரிசல்ட் கொடுத்துச்சு. ஃபேமஸான செலிபிரிட்டிஸோட ஸ்மைலோட வந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த மக்கள் அவங்களோட ஸ்மைலும் அழகா மாறணும் அப்படின்னு யோசிச்சு பெப்சிடென்ட் பேஸ்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெப்சிடென்ட் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு ஒரு புது டேர்மை கொண்டு வந்தாரு. அமெரிக்கா மட்டும் இல்ல, 1930ஸ்ல சீனா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜெர்மனின்னு எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணாங்க. பிரஷ் பண்றத ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியா மாத்துற அளவுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ரீச். அது மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு 30 வருஷத்துக்கும் மேல பெப்சிடென்ட்டோட சேல்ஸ் டாப்ல இருந்துச்சு. சரி, ஹாப்கின்ஸ் யூஸ் பண்ண டாட்டிக்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் கிரேவிங் அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட ஆசைகளை தூண்டி அவங்கள ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறது. இந்த டெக்னிக் பல ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் ஆகியிருக்கு. குவெக்கர் ஓட்ஸை இவர் அட்வர்டைஸ் பண்ணதும் இப்படிதான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் முழுக்க உங்களை எனர்ஜியா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு டானிக்கும் இவரோட லிஸ்ட்ல இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்படுற ஸ்டொமக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லா விமன் ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு விளம்பரம் செஞ்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சிம்டம் அப்பவே இதை யூஸ் பண்ணாதான் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொன்னதுனால ஓட்ஸை சாப்பிட்றதால வந்த டயர்டான ஃபீலை புது சிம்டம்னு நினைச்சு இந்த டானிக்கையும் சேர்த்து யூஸ் பண்ணாங்க. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரே கல்லுல 2 மாங்காய். மக்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்மீலை சாப்பிட்டுட்டு பிரேக்ல இந்த டானிக்கு குடிக்கிறத ஒரு ஹேபிட்டாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த எல்லா டெக்னிக்குக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? கிரேவிங் தான். மக்களோட ஆசைகளை தூண்டி அவங்களுக்கான ஒரு கியூவை கொடுத்து அதனால என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ அதை ஈஸியா அவங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு போக முடியும். இதை தான் இன்னைக்கு வரைக்கும் பல இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க. வீடியோ கேம்ஸ்ல இருந்து ஜங்க் ஃபுட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லாருமே இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்பு. ஒரு சிம்பிளான கியூவை கண்டுபிடிங்க. இங்க கியூ அப்படின்னு சொல்றது நம்ம பல்லுல இருக்கிற அந்த ஃபிலிமி லேயர். அதை சரி செஞ்சா என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு கிளியரா சொல்லணும். ஸ்மைலிங் ஃபேஸ். அப்புறம் அதுக்கான ஒரு ரொட்டீனை மக்கள்கிட்ட கொண்டு வரணும். ப்ரஷ் பண்ற ஆக்டிவிட்டி. ஸோ மக்களுக்கு ஸ்மைலிங் ஃபேஸ் தேவைப்பட்டதால அதுக்கான ஒரு ஹேபிட் ரொட்டீனை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மக்களோட ஹேபிட்டை ஸ்டடி பண்றதால அவங்க லைஃப் ரொட்டீன்ல சேஞ்சஸை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணவும் செய்யலாம். இப்படி தான் உங்க மைண்டுக்குள்ள ஒரு ரொட்டீன்கான ஒரு கிரேவிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஆனா இதை எந்த அளவுக்கு நம்மள ஃபிட்டாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்க யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா இதே டாட்டிக்ஸை வச்சு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் விளம்பரம் செஞ்ச ஒரு கிளீனிங் லிக்விட் அவ்வளோவா சேல்ஸ் ஆகல. ஒரு கெமிஸ்ட் ஆக்சிடென்ட்டா கண்டுபிடிச்ச ஒரு காம்பவுண்ட் அவர் மேல இருந்த சிகரெட் ஸ்மெல்ல மொத்தமா போக வச்சதை பார்த்தாரு. அதை ஒரு ப்ராடக்டா லான்ச் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸு, கர்டன், சோஃபாஸ், ரக்கு இது மேலே இருக்கிற ஸ்மெல்லை போக வைக்க அவங்களோட நியூ ப்ராடக்டான ஃபீப்ரீஸை சேல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபேமஸாக சேல் ஆன அந்த ப்ராடக்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரொம்ப டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான காரணத்தை தேடுறப்ப தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. வீட்டில் பெட் வளர்க்குறவங்க இல்லை வேற ஏதாவது ஒரு ஹேபிட்டால அவங்களோட வீடே ஸ்மெல்லியாக வச்சுருந்தவங்கள ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க மேலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணவே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது வெளி ஆட்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிற அந்த ஸ்மெல் அவங்களுக்கு யூஷுவலான விஷயமா இருந்திருக்கு.
இதனால தான் அந்த ஃபேப்ரிக் ஸ்மெல்ல சேஞ்ச் பண்ற ப்ராடக்ட் சேல் ஆகவே இல்ல. ஒரு ஹேபிட் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றப்ப, அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு பாதிப்பில்லாம செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்க, இந்த ஃபீப்ரிஸ் ப்ராடக்ட்டோட ஃபெயிலியர் சொல்லி காட்டுச்சு. ஒரே டைம்ல பெப்சிடென்ட்டோட சேல் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபீப்ரிஸோட சேல்ஸ் எப்படி கம்மியாச்சு, எந்த கியூவை யூஸ் பண்ணாங்களோ, அதுவே ஏன் இந்த ஃபீப்ரிஸ் விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகல? அப்போ பிரெயினோட எந்த பார்ட் நமக்கான ஹேபிட்ட உருவாக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் நம்ம ஆன்செஸ்டரான மங்கீஸை வச்சு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தாங்க. வுல்ஃப்ராம் ஸ்கல்ஸ் அப்படின்னு ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர். இவரோட பல வருஷ ஆராய்ச்சியில ஏன் ஒரு சில கியூ மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஹேபிட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்னும் சில கியூ ரிவார்ட்ஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. இப்போ ரேட்ஸை வச்சு இந்த டெஸ்ட்டை செய்யாம ஒரு சில மங்கீஸை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஒரு சில மங்கீஸ்க்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குது, இன்னும் சில மங்கீஸ்க்கு கிரேப் ஜூஸ் பிடிக்குது. ஜூஸ் ஒரு ஹேபிட்டா இல்லாதப்போ எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் இதுங்களுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன டெஸ்ட்டை பண்ணாங்க. ஒரு மங்கியை லைட் டிம்மான ரூம்ல உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் ஒரு சின்ன லெவர் மாதிரியான செட்டப்பையும் பண்ணியிருந்தாங்க. எப்பெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல கலர் கலரான லைன்ஸ் ஷேப் வருதோ அப்போ அந்த மங்கி அந்த லிவரை ஆன் பண்ணும். உடனே சீலிங்ல இருந்து வந்த ஒரு பைப்ல கொஞ்சம் பிளாக்பெர்ரி ஜூஸ் வந்து அந்த மங்கியோட லிப்ஸை லைட்டா ஒரு 2 டிராப் வைக்கும். இதுதான் செட்டப். இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணி பார்த்த மங்கி ஸ்க்ரீன்ல தெரிகிற அந்த ஷேப்ஸ் தான் தனக்கான கியூ அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு. அந்த கியூவை பார்க்குறப்ப எல்லாம் லிவரை ஓப்பன் பண்ணி அதோட ரிவார்டான ஜூஸை டேஸ்ட் பண்ணுச்சு. அந்த ரிவார்ட் கிடைக்கிறப்ப எல்லாம் அந்த மங்கியோட பிரெயின் ஆக்டிவிட்டி ஹாப்பினஸுக்கான ஒரு சிக்னல் வர்றதையும் நோட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மங்கியோட பிரெயினில் ஹாப்பினஸை உருவாக்கணும்னா அந்த ஸ்க்ரீனில் கலர்ஃபுல்லான இமேஜஸை உருவாக்கணும். உடனே லீவரை ஓப்பன் பண்ணால் ஜூஸ் கிடைக்கும், உடனே ஹாப்பினஸும் கிடைக்கும். இதுவே ஒரு பேட்டர்னாக செட் ஆச்சு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜூஸ் வரதுல அந்த இமேஜை பார்த்ததும் மங்கியோட மைண்டில் அந்த ரிவார்ட் கிடைச்ச ஃபீல் வர ஆரம்பிச்சது. அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்ததும் அதோட பிரெயினில் ஹாப்பி சிக்னல் ஸ்பைக் ஆச்சு. கொஞ்சம் அந்த டெஸ்ட்டை மாற்றி சில சமயம் லீவர் ஆன் பண்ணாலும் ஜூஸ் வராத மாதிரி செஞ்சாங்க. அப்போ அந்த மங்கி கோவமாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறத பார்த்தாங்க. இதை இன்னும் பல வேற வேற மங்கீஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அடிக்கடி பழகின மங்கீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீனில் இமேஜஸை பார்த்ததும் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. 1-2 முறை டெஸ்ட் பண்ண மங்கீஸ்க்கு வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தது. அதாவது அந்த ரூமோட டோர் ஓப்பன்ல இருந்தா அதுங்க வெளியில ஓடி போக ட்ரை பண்ணுச்சு. இல்லைனா அதே ரூம்ல வச்சு வேற ஒரு ஃபுட்டை தேடி போக ஆரம்பிச்சிச்சு. ஆனா பல முறை ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்த மங்கீஸ் மட்டும் இந்த மாதிரியான எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஃபீலே பண்ணல. இன்னும் ஸ்க்ரீனை பார்த்து ஜூஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்படி தான் நம்ம மைண்ட்ல ஒரு புது ஹேபிட்டை ரிஜிஸ்டர் பண்றோம். அந்த ஹேபிட்டால கிடைக்கக்கூடிய ப்ளஷரை ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அந்த கியூவும் அதுக்கான ஒரு ரொட்டீனும் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட்டர்னை உருவாக்குது. சில டைம் இந்த கிரேவிங்ஸுக்கு நம்ம அடிமையாகிறத ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஹேபிட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்மோக் பண்ணுறவங்க முன்னாடி ஒரு ஸ்மோக் பேக்கெட்டை வச்சா உடனே அவங்க மைண்டில் அந்த நிக்கோட்டின் தர ப்ளஷர் தான் வந்து போகும். அதே போல தான் ஒரு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சவுண்டை கேட்டதும் அது ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோண ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் எவ்வளோ முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்கள் கை மொபைலை தேடி போகிறத ஸ்டாப் பண்ணவே முடியாது. இப்படி தான் நமக்கான சில புது ஹேபிட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரு கியூ அதுக்கான ரிவார்ட்ஸை மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ், ப்ளஷர் இதெல்லாம் ஒரு ஹேபிட் ரொட்டீனாக மாற வைக்குது. இதையே உங்களோட பெனிஃபிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ரன்னிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணணுமா? அப்போது உங்கள் ஷூஸோட லேஸ் இல்லை அதுக்கான ட்ரெஸ்ஸை உங்கள் பெட் சைடில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் அந்த கியூவை பார்க்குறீங்களோ அப்போ உங்கள் மைண்டில் ஃபிட்னஸ்க்கான ஒரு ரிவார்ட் பற்றின தாட்ஸ் உருவாகும். அந்த ஜாகிங்கில் கிடைக்கிற அந்த என்டார்ஃபின் ரஷ்ஷு இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் ஹெல்த்தி ஸ்நாக் இப்படி ஏதாவது ஒரு ரிவார்டை செட் பண்ணால் டெய்லி நீங்கள் ஜாகிங் ரன்னிங் போகிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம கிட்ஸுக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ நமக்கு பசி இருக்கோ இல்லையோ அதை எல்லாரும் யோசிக்காமல் நம்மளும் அதில் ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன பைட்ஸ் உங்களோட வெயிட்டை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் கிரேவிங்ஸுக்கும் ரிவார்ட்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன். நம்மளை அறியாமல் மைண்டில் வர்ற அந்த கிரேவிங் தான் உங்களுக்கான ஹேபிட்டை உருவாக்குது. ஆனால் அது என்ன ஹேபிட், அந்த ரிவார்டு எது அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ண முடிஞ்சால் உங்கள் லைஃபுக்கு செட் ஆகிற ஒரு நல்ல ஹேபிட்டை நீங்களே உருவாக்க முடியும். இதில் எந்த கஷ்டமும் வரதில்லை. ஏன்னா உங்கள் மைண்டில் எக்ஸசைஸ் பண்ணுறதாலையும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறதால வர்ற ஹெல்த்தி ஸ்டேட்டஸ் தான் ரிவார்டு அப்படின்னு செட் ஆகியிருக்கு. சரி, இப்போது ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் எப்படி அவங்க ஃபீப்ரிஸோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
பல வீடுகளை டெய்லி க்ளீன் பண்ணுற ஹேபிட் இருந்தும் ஏன் அந்த ஃபேப்ரிக் ஃப்ரெஷ்னர் சேல் ஆகலை அப்படின்னு ஸ்டடி செஞ்சு பார்த்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. எப்பவும் ஒரு இடத்த ரூமை க்ளீன் பண்ணதும் அவங்க மைண்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தொடர்ந்து டெய்லி க்ளீன் பண்ண தூண்டுதலாக இருக்கு. இவங்க ப்ராடக்டை லான்ச் பண்ணப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட ஸ்மெல்லை போக்குறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணாங்க. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்மெல்லுக்கு பழகி போயிருந்தாங்க. அந்த டேக்லைன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கியூவாக தெரியல. அதுக்கு பதிலாக அந்த ஃப்ரெஷ்னரில் இன்னும் கொஞ்சம் நல்ல சென்ஸ் ஆட் பண்ணி ஒரு நல்ல சூதிங்கான ஃப்ரேக்ரன்ஸோட அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீலான்ச் பண்ணாங்க. இப்போ அவங்களோட டேக்லைன் ஒரு க்ளீனான ரூமோட ஸ்மெல்லை அனுபவிக்கணுமா, அப்போது ஃபீப்ரிஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சு. வெறும் க்ளீனிங் ஹேபிட்டில் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆனவங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்னர் ஒரு அடிஷ்னல் ரிவார்டாக இருந்துச்சு. அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு gift கிடைக்கிறத ஃபீல் பண்ணாங்க. ஃபீப்ரிஸோட சேல்ஸும் அதிகமாச்சு. ப்ரஷிங் ஹேபிட்டே இல்லாத மக்களுக்கு ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ரிவார்ட் கொடுத்துட்டு கெட்ட ஸ்மெல்லை போக்குற ப்ராடக்ட் டேக்லைனுக்கு பதிலாக நல்ல க்ளீனான ரூமோட ஸ்மெல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே தான் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண வச்சுது. அவங்களோட ஹேபிட் ரொட்டீனையும் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. கிரேவிங்ஸ் தான் ஹேபிட்டை ட்ரைவ் பண்ணுற ஃபேக்டராக இருக்குது. உங்களோட கிரேவிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சுகர் அதிகமாக இருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட்றதா, இல்லை ஏர்லி மார்னிங் ஜாகிங்கில் கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனா, உங்கள் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் உங்களோட நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்க முடியும். சாப்டர் 3 தி கோல்டன் ரூல் ஆஃப் ஹேபிட் சேஞ்ச். வை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர்ஸ். அந்த வருஷம் 1996 டானி டங்கே புது ஹெட் கோச். அவரோட டம்பா பே பியூச்சனஸ் டீம் இது வரைக்கும் எந்த மேட்சையும் வின் பண்ணதே கிடையாது. நேஷனல் ஃபுட்பால் லீக்கோட ஒர்ஸ்ட் டீம்னு சொல்லலாம். இந்த ஹெட் கோச்சுக்கு இது ஒரு ட்ரீம் ஜாபாக இருந்துச்சு. அவர் இந்த ஜாபுக்காக 4 தடவை இன்டர்வியூ செய்யப்பட்டாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ரிஜெக்ட் ஆனாரு. பிளேயர்ஸோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு இவர் நம்பின ஒரு ஃபிலாசபி தான் அந்த ரிஜெக்ஷனுக்கான ரீசன். அதையும் மீறி இவர் இப்போது அந்த டீமோட ஹெட் கோச்சாக இருக்காரு. இவரோட ஐடியா படி சாம்பியன்ஸ் அப்பவும் எக்ஸ்ட்ராடினரியான வேலைகளை செய்கிறவங்களா இருக்கிறதில்ல, அவங்களோட ரெகுலரான ஹேபிட்டை மட்டும் எப்பவும் கரெக்டாக செய்ய தெரிஞ்சவங்க தான் சாம்பியன்ஸாக மாறுவாங்க. அப்போது இவர் பிளேயர்ஸோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண வரலையா, அப்புறம் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்பினாரு. இவரோட கருத்துப்படி எந்த ஹேபிட்டையும் புதுசாக கொண்டு வந்து சேஞ்சஸை காட்ட தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணாலே போதும் அப்படின்னு நம்பினாரு. என்ன புரியலையா? நம்ம ஹேபிட் லாங்குவேஜில் சொல்லணும்னா கியூ பேட்டர்ன் ரிவார்ட் அப்படின்ற ஹேபிட் லூப்பில் வெறும் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பழக்கப்பட்டதாக இருந்தால் எந்த புது பேட்டர்னும் அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்காது. இதுதான் ஹேபிட்டோட கோல்டன் ரூல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு மட்டும் இல்லை, ஆல்கஹால், ஒபிசிட்டி, அப்சசிவ் நேச்சர் மாதிரி பல மோசமான பழக்கங்களுக்கான சொல்யூஷனாக இருந்துச்சு. இதுதான் அந்த கோல்டன் ரூல். கெட்ட பழக்கத்தை ஒழிக்க முடியாது, அதை மாற்றுறது மட்டும்தான் கரெக்டான வழியாக இருக்கும். உதாரணமாக ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது ஒரு கெட்ட ஹேபிட், ஆனால் ரொம்ப சாதாரணமாக அதை விட்டுட முடியாது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான அதனால் கிடைக்கிற ரிவார்ட், அதாவது ப்ளஷரை அப்படியே ரீட்டன் பண்ணிட்டு அந்த அன்ஹெல்தி ஸ்நாக்குக்கு பதிலாக வேற ஒரு நல்ல ரொட்டீனை அடாப்ட் பண்ணுறது. எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு எண்ணம் வருதோ அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிளை சாப்பிட்லாம். இல்லைனா தேவையில்லாத ஹங்கரை குறைக்க நிறைய தண்ணி குடிக்கலாம். டானி டாங்ரே இந்த ரூலை வச்சு தான் அந்த பிளேயர்ஸோட ஓல்டு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணாரு. ஃபுட்பாலில் ரியாக்ஷன் பண்ணுற டைம் தான் முக்கியம். ஒவ்வொரு மில்லி செகண்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறப்போ புதுசாக 1000 நியூ ஃபார்மேஷன்ஸை கற்றுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கம்மியான ஃபார்மேஷன்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் செய்ய வச்சு அந்த பிளேயர்ஸோட கேஷுவலான ரெஸ்பான்ஸை மாற்றினாரு. அதாவது அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஹேபிச்சுவல் பேட்டர்னை பாலாக ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு பால் தன்னை நோக்கி வர்றப்போ ரொம்ப யோசிச்சு என்ன செய்யறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் வெறும் அவங்க பாடியோட இன்ஸ்டிங்ஸ் மட்டும் வச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக கோல் பண்ண முடியும். இந்த தப்பை தான் அந்த பிளேயர்ஸ் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதும் அந்த டீமோட தலையெழுத்தே மாறிப்போச்சு. இதை பற்றி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியில் வருவோமா? ஒரு 39 வயசு ஆல்கஹாலிக் பர்சன் பில் வில்சனோட கதையை பார்க்கலாம். வேர்ல்டு வார் 1 ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கேம்பில் விளையாட்டாக குடிச்ச அந்த ஒரு சிப் இன்னைக்கு இவரோட லைஃபை எப்படி மாற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 22 வயசில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்கர்ஸ் டேஸ்ட் பண்ணாரு. அப்புறம் ஒரு மிட் 30s லைஃப்பில் பட்ட பல கஷ்டங்களை நினச்சி ஒரு நாளைக்கு 3 பாட்டில்ஸ்னு இன்க்ரீஸ் ஆச்சு. இதை பற்றி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரு சஜஷன் ரொம்ப முட்டாள்தனமாக தோணுச்சு.
அது என்னன்னா, ரிலீஜியஸ் பர்சனா மாறு, எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஃப்ரெண்டு. அத கேட்டு பில் வில்சனுக்கு கடுப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ஜாயின் பண்ணாரு. அங்க ட்ரிங்கிங்க அவாய்ட் பண்ண எடுத்துக்கிட்ட பில்ஸ், மெடிசின்ஸ் எதுவுமே சரியா ஃபாலோ பண்ணவே முடியல. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா தன்ன அறியாம சத்தமா, "இந்த உலகத்துல கடவுள்னு யாராவது இருந்தா என்னை இதிலிருந்து வெளியில கொண்டு வாங்க. நான் என்ன வேணாலும் செய்றேன்" அப்படின்னு கோவமா கத்துனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா, சடனா ஒரு மலை உச்சியில நின்னுட்டு இருந்ததா அவரோட டைரியில நோட் பண்ணியிருக்காரு. அவரோட மைண்ட்ல இருந்த ரிலீஜியஸ் தாட்ஸ் அவருக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஃபுல்லா கியூர் ஆகி வெளியில வந்ததும் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர வழிகளை உருவாக்குனாரு. அதையும் கடவுள் நம்பிக்கையோட கம்பைன்டான ஒரு மெத்தடா கிரியேட் பண்ணி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு? கடவுள் நிஜமாவே அவர் முன்னாடி வந்து நின்னாரா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க சொல்ற ஒரு ரீசன் தன்னோட கஷ்டத்தை மறைக்க குடிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட பேச ஆள் இல்லாதனால குடிக்கிறேன். குடிச்சா அந்த ஃபீல் வரதில்ல. இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. குடிச்சாதான் ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் மனசுல வச்சிருந்த எல்லாத்தையும் கொட்டி தள்ளிருவாங்க. அவங்களோட கியூ மைண்ட்ல இருக்கிற பர்டன், அதுக்கான பேட்டர்ன் ஆல்கஹால் மட்டும்தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதுதான் தனக்கான ரிவார்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு பிசிக்கல் அடிக்ஷனா, ஹேபிட்டா மாறிப்போச்சு. அந்த சென்டர்ல பில் வில்சனுக்கு ஹெல்ப் பண்ண சில மனிதர்கள் இருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்ல எப்பெல்லாம் தோணுதோ அப்ப அவங்க கூட பேச, டைம் ஸ்பெண்ட் பண்ண சில ஸ்பான்சர்ஸ், வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட வேலையே இந்த அடிக்ட் ஆனவங்க கூட பேசுறது தான். அவங்க சொல்றத கேட்கறது மட்டும்தான். ஸோ கியூவும் அதே தான், ரிவார்ட் அதே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். ஆனா பேட்டர்ன் மட்டும் ஆல்கஹால் இல்லாம கம்யூனிகேஷனா மாறுச்சு. ஆல்கஹால் அவாய்ட் பண்ணாம அதனால கிடைக்கிற ரிவார்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. ஈஸியா அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்தாங்க. இது எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க ஓல்டு ஹேபிட்டை கஷ்டப்பட்டு மாத்தாம, அது ஏன் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு ரீசனை கண்டுபிடிச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு பேட்டர்னை ரீப்ளேஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்க ஹேபிட்ல இருந்து வெளியில வர முடியும். இப்போ சிம்பிளா ஒரு ஹேபிச்சுவல் சேஞ்ச் பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன பொண்ணு நெயில்ஸ் கடிக்கிற ஹேபிட்டால கஷ்டப்பட்டா. என்ன செஞ்சாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளியில போறப்போ அவளுக்கே ரொம்ப ஆக்வர்டான ஃபீலை கொடுத்துச்சு அது. சரி, ஒரு கவுன்சிலிங் சென்டர் போகலாமா அப்படின்னு டிசைட் பண்ணா. அங்க இருந்து டாக்டர் எப்பெல்லாம் உனக்கு நெயில்ஸ் கடிக்க தோணுது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட கை வாய்க்குள்ள போயிடும். அதை என்னால சென்ஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஒரு டேபிள போட்டு எப்பெல்லாம் நெயில்ஸ் கடிக்கணும் போல ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் டிக் மார்க் போட சொன்னாங்க. 1 வீக் அப்புறம் அந்த டேபிள்ல 28 டைம் டிக் பண்ணியிருந்தா. அதுல மோஸ்ட்லி கிளாஸ் கவனிக்கிறப்போ இல்லனா டிவி பார்க்குறப்ப தான் அதிகமான ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இதுதான் உங்க ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுல முதல் ஸ்டெப்பு. உங்க ஹேபிட்டை நீங்க எப்ப எதுக்காக செய்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அவேர்னஸ். இதை செய்ய முடிஞ்சாலே போதும், உங்களோட கியூ அண்ட் ரிவார்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட பேட்டர்னை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். எங்கேயும் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் தான் ரிவார்டா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு அதே டேபிள்ல அந்த ஃபீல் வந்தா டிக் மார்க்கையும், அதை ஓவர் கம் பண்ற சான்சஸை ஸ்டார் அப்படின்னு மார்க் பண்ண சொன்னாங்க. அந்த ஓல்டு பேட்டர்னுக்கு பதிலா எப்பெல்லாம் நெயில் பைட் பண்ண தோணுதோ உடனே அவளோட கைய பாக்கெட்ல வச்சுக்கிறதோ இல்லனா ஒரு பென்சில் பென்னை கிரிப்ல பிடிச்சிக்கிறது மாதிரியான பேட்டர்னை செய்ய சொன்னாங்க. அதாவது எப்படியாவது கைய வாய்க்குள்ள கொண்டு போகாம இருக்க வச்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அதே 1 வீக் டெஸ்ட்ல வெறும் 3 டைம் மட்டும்தான் நெயில பைட் பண்ணியிருந்தா. மீதி டைம் எல்லாம் அந்த ஹேபிட்டை ஓவர் கம் பண்ணியிருந்ததையும் பார்த்தாங்க. இதை தான் ஹேபிட் ரிவர்சல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு டிப்ரெஷன், ஸ்மோக்கிங், கேம்பிளிங், ஆங்ஸைட்டி, பெட் வெட்டிங், ப்ரொகாஸ்டினேஷன் மாதிரி பல ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற ஃபீல் வந்தால் நிஜமாவே உங்களுக்கு நிக்கோட்டின் ரஷ் தேவையா, இல்லை உங்களை ஸ்டிமுலேட் பண்ண ஏதாவது தேவையா அப்படின்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. சில கெஃபைன் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டா அது உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கியூ அதுக்கான ரிவார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண பிறகு சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு காஃபியை ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். இல்லைனா ஒரு 5 புஷ்அப்ஸை எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். சாய்ஸஸ் உங்களோடது. ஆனால் உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்பிக்கை. உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இப்போது ஃபுட்பால் டீமுக்கு ரிட்டர்ன் போகலாமா? டங்கே ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் இருக்கிற க்யூஸை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது அவங்க ஃபீல்டில் என்ன மாதிரியான க்ளூவை பார்த்தா பாலை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க அப்படின்னு தெளிவாக கேட்டாரு. அந்த க்யூவை ஃபாலோ பண்ண சொன்ன டங்கே ரியாக்ட் பண்ணுற விதத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாரு.
பால் வந்தா ரொம்ப யோசிக்காம அத கோல் போடுறதுக்கான ஆக்ஷன்ஸ உடனே செய்ய சொன்னாரு. அவங்களோட மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்ச ஏதாவது ஒரு ஃபார்மேஷன்ஸ யோசிக்காம ரியாக்ட் பண்ணணும். இதையே ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. அவங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண கரெக்டான வழிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுற கியூவை தெரிஞ்சு உங்களுக்கான ரிவார்டையும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா அதை வேற வழியில் பெற முடியுமா அப்படின்னு யோசிங்க. அதுதான் உங்களுக்கான புது ஹேபிட்டாக உருவாகும். இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு ஆழமான நம்பிக்கை அவசியம். உங்க கெட்ட பழக்கங்களை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூட நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி மாதிரியான ஹேபிட்டை மாற்ற அதே ஹேபிட் உள்ளவங்க ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணலாம். இது உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பிலீவ் பண்ண வைக்கும். ஒரு பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டையும் கொடுக்கும். ஸோ இதோட புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஹேபிட் லூப்பில் சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யூஜின் புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம அன்வான்ட் கிரேவிங்ஸை வச்சு எப்படி ஒரு புது ஹேபிட்டை நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பெப்சிடென்ட்டோட சக்ஸஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கோல்டன் ரூலை பற்றி கற்றுக்கிட்டு அதை வச்சு நம்மளோட ஓல்டு ஹேபிட்டை எப்படி புது பேட்டர்னுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டிவிஜுவல் ஹேபிட் ஃபார்மேஷன்ஸ் பற்றி தான். அடுத்த செக்ஷனில் நாம் பார்க்க போகிறது ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ஹேபிட் இன்ஃப்ளூயன்சஸை பற்றி. வாங்க நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். பார்ட் 2, தி ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ். 4th சாப்டர், கீஸ்டோன் ஹேபிட்ஸ் ஆர் தி அ பேலட் ஆஃப் பால் ஓனல். விச் ஹேபிட் மேட்டர் மோஸ்ட்? 1987ல் வால் ஸ்ட்ரீட்டில் இருந்த அத்தனை இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட புது சிஇஓவை மீட் பண்ண அந்த ஹோட்டல் ரூமில் வெயிட் பண்ணாங்க. அலுமினியம் கம்பெனி ஆஃப் அமெரிக்கா ஆர் அல்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கம்பெனி சாக்லேட் ரேப்பர்ல இருந்து பெப்சி கோக்கோட கேன் வரைக்கும் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக அதோட ஷேர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதனால தான் பால் ஓனில புது சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கேட்க ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பால் வந்ததும் சொன்ன முதல் வார்த்தை அங்கே இருந்த எல்லாரையும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிற்க வச்சுச்சு. ஏன்னா வழக்கமான இன்ட்ரோ டாக்ஸ், ப்ராஃபிட் லாஸ், ஷேர்ஸ் பற்றியெல்லாம் பேசவே இல்லை. உள்ள வந்ததும் அந்த கேதரிங்கை பார்த்து சொன்ன ஒரே விஷயம், நம்ம ஃபேக்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸை செக் பண்ணணும். எம்ப்ளாயீஸ் ஒருத்தர் கூட வேலை செய்கிறப்போ இன்ஜுரி வராமல் பார்த்துக்கணும். இது மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். மீதி கதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்த இன்வெஸ்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் செம்ம ஷாக்கு. யார் அந்த ஆளு? எதையுமே பேச தெரியாம என்னென்னவோ செய்ய சொல்லிட்டு இருக்காரே. இது நடந்து சரியா 1 இயர் ரெக்கார்ட் பிரேக் ஷேர் வேல்யூ. அதுக்கப்புறம் 2000ல் அவர் கம்பெனியை விட்டு ரிட்டையர்ட் ஆகுறப்போ அவர் ஜாயின் பண்ணப்போ வந்த ப்ராஃபிட்டை விட 5 மடங்கு அதிகமான ஷேர் வேல்யூவில் அது இருந்துச்சு. இவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு எம்ப்ளாயி அடிபட்டு லீவ் எடுப்பாரு. இந்த நிலைமையை மாற்ற தான் பால் சேஃப்டி மெஷர்ஸில் கவனம் செலுத்த சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த புது மெஷர்னால ஒரு எம்ப்ளாயி கூட தேவையில்லாமல் லீவ் எடுக்கவே இல்லை. இதுக்கான காரணமாக பால் ஷேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்பவும் ஹோல் சிஸ்டமை பீப்புளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஏதோ அல்லது முக்கியமான கீ ஃபேக்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், அதோட செயின் ரியாக்ஷனை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதுதான் கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணால் ஒர்க்கர்ஸோட எல்லா ஆஸ்பெக்டும் சேஞ்ச் ஆக முடியுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஒர்க்கர்ஸ்க்கு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தா அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாகும். குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். டைம்லி டெலிவரி, குவாலிட்டி, இப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வைக்கிற அந்த கீஸ்டோன் ஹேபிட்டு தான் முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு பால். இதுதான் அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூஸ் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சிருக்கு. எல்லாத்தையுமே சரியா செய்யறதுனால வரது கிடையாது சக்சஸ். எந்த முக்கியமான விஷயத்த மாத்தினா பவர்ஃபுல்லான சேஞ்சஸை கொண்டு வர முடியுமோ அதை செய்ய ரெடியா இருக்கணும். உங்க ஹேபிட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இண்டிவிஜுவல் பர்சனோட லைஃபை டிசைட் பண்ணுறது ஹேபிட்டாக இருந்தால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் தான் ஒரு ஆர்கனைசேஷனை சேஞ்ச் பண்ணும். அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்பிக்கை தர ஒரு விஷயம் சேஃப்டி. அவங்க சேஃபாக வேலை செய்கிறப்போ அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் மாறும், இன்வால்மெண்ட் அதிகமாகும். அதனால தான் சேஃப்டி ஹேபிட்ஸில் சேஞ்சஸை கொண்டு வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் பெரிய ஹேபிச்சுவல் சேஞ்சஸை உருவாக்குனாரு பால். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரொட்டீனை க்ரியேட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் 24 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான ரெமடியோட ரிப்போர்ட் பாலோட டேபிளுக்கு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் டைம் அது வராமல் இருக்கிறதுக்கான மெஷர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கான ரிவார்டு வேற என்னவா இருக்கும்? ப்ரமோஷன் தான். யார் இதை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியான ப்ரமோஷன் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
இந்த ரூலை போட்டதும் கம்பெனியில் ஹையர் ஆர்டர்ல இருந்து மேனேஜர், யூனியன் ஆஃபீஸ் வரைக்கும் அத்தனை பேரும் ஆக்டிவாக இருந்தாங்க. ஏன்னா இவங்க யாரும் டைரக்டா பாலை ரீச் பண்ண முடியாது. கரெக்டா ஆர்டர் வைஸ் ரிப்போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியே ஆகணும். ஃப்ளோர் மேனேஜர்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னு ஐடியாஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியோட ஹைராக்கியே தலைகீழா மாறி போச்சு. சேஃபான என்விரான்மெண்ட், தப்பி தவறி எதுவும் நடந்தா அதுக்கான ரெடி சொல்யூஷன் அப்படின்னு. அந்த மெல்டான அலுமினியமை ஊத்துறப்போ வெளியே தெரிக்காம இருக்க வைக்கும். எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரியான டிசைன்ஸ், ஒரே மாதிரியான கியூ தான். ஆனா ப்ரமோஷன் அப்படிங்கிற ரிவார்டை யோசிச்சு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை ரீஅஷ்யூர் பண்ணாங்க. அதனால அந்த கம்பெனியோட ருட்டீனே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. ஆஸ் அ ரிசல்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாச்சு, ஒர்க்கர்ஸ்க்கு இன்வால்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒர்க்கர்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாச்சு. சரி, இதை நம்ம ரியல் லைஃபோட எப்படி கம்பேர் பண்ணலாம்? வீக்லி ஒன்ஸ் ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 மீலை ஹெல்த்தியான ஆப்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ஒர்க் டைம்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஏன் ஸ்மோக்கிங் ஹேபிட்டை கூட கைவிட வாய்ப்பு இருக்கு. கரெக்டான ஒரு டெய்லி ரொட்டீனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஹேபிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால வந்த விளைவுகள். அதுதான் எக்ஸசைஸ் ரொட்டீன். ரிசர்ச்சர்ஸ் இதை போல பல ரொட்டீன்ஸை நோட் பண்ணுறாங்க. டெய்லி ஒன்ஸ் ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதால அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட படிப்பு, எமோஷ்னல் பேலன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அடல்ட்ஸுக்கும் இருக்கிற டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாமே கம்மியாகும். ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலியோட வேல்யூஸ் மைண்டில் ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் டெய்லி பேட்டர்னில் இருக்கிற முக்கியமான ஹேபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால வர்ற நல்ல விளைவுகள். ஒரே ஒரு சேஞ்ச் உங்களோட டோட்டல் லைஃப்பில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த கீஸ்டோன் ஹேபிட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பல ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுற நமக்கு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல பெரிய கன்ஃபியூஷனே வரலாம். ஒரு சில கேரக்டர் சேஞ்சால உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை பார்க்க முடிஞ்சா அதுதான் உங்களுக்கான கீஸ்டோன் ஹேபிட்டாக இருக்கும். இதை வச்சு உங்களோட டோட்டல் ஹேபிச்சுவல் பேட்டர்னையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சின்ன விக்ட்ரீஸை அவ்வளோ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு ஒர்க்கரோட சேஃப்டி ஃபீல் தர்ற ரிசல்ட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல தான் ஒரு 20 மினிட் வாக் தர்ற அந்த சின்ன சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் உங்களோட கண்டினியூஸான பல சேஞ்சஸ்க்கு காரணமாக இருக்கும். ஒரு சின்ன வெற்றி அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய தூண்டும். வாக்கிங் போனால் கிடைக்கிற அந்த ஹெல்த்தி ஃபீலை இன்க்ரீஸ் பண்ண என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படின்னு தேடி போவீங்க. அடுத்து சாப்பாட்டில் கவனம் போகும். அப்படியே உங்ககிட்ட இருக்கிற அன்ஹெல்த்தியான மற்ற ஹேபிட்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி சின்ன சின்ன வெற்றிகள் உங்களோட மோட்டிவேஷனை அதிகமாக்கும். 2000ல் ரிட்டையர்டான பால அப்போ இருந்த பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷோட ரெக்வஸ்ட்னால ட்ரெஷரியோட செக்ரட்டரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணாரு. கோல்ட்மேன் சாட்ஸ், ஐபிஎம் மாதிரியான கம்பெனிஸ் கூட அவங்களோட சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுற கீஸ்டோன் ஹேபிட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2010ல் 82% ஆல்கோ இண்டஸ்ட்ரீஸில் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு கூட சிங்கிள் இன்ஜுரி வரலை. சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் நடக்கிற சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் கூட கொதிக்கிற அலுமினியம் மெட்டலை ஹேண்டில் பண்ணுற இடத்துல நடக்கலை. இதுதான் கீஸ்டோன் ஹேபிட்டோட ரிசல்ட். உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சின்ன ஹேபிட்டை உடனே சேஞ்ச் பண்ணால் மாற்றினா எல்லாமே மாறும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஈட்டிங் ஹேபிட்டா, இல்லை பணம் ஹேண்டில் பண்ணுற விதமா, இல்லைனா நீங்கள் தூங்குற பேட்டர்னாக கூட இருக்கலாம். உங்கள் ஒரு டெய்லி ரொட்டீனை நல்ல விதமாக மாற்றுற அந்த ஒரு இன்ஸ்டன்ட் சேஞ்சை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டா போதும், உங்களோட லைஃப்பில் நல்ல ரொட்டீனை க்ரியேட் பண்ணிட முடியும். சாப்டர் 5, ஸ்டார்பக்ஸ் அண்ட் தி ஹேபிட் ஆஃப் சக்ஸஸ். When will power becomes automatic? டிராவஸ் லீச் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேரண்ட்ஸ் ஓவர் டோஸ் ஆகி போயிருக்கிறத பார்க்குறப்போ அவருக்கு வயசு 9 தான். அவரோட அம்மா அப்பா 2 பேருமே ட்ரக் அடிக்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க அம்மா அடிக்கடி ஜெயிலுக்கு போனாங்க. அவரும் அவரோட சிப்ளிங்கும் மோசமான பழக்கம் இருந்த பேரண்ட்ஸ்னால பல கஷ்டங்களை சந்திச்சாங்க. 16 வயசான லீச் ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆனாரு. சின்ன சின்ன வேலைகள்ல இருந்தப்போ கூட அவரோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியாம கஸ்டமர்ஸ் கோவப்படுறப்போ இவரும் கோவமா சத்தமா கத்தி சண்டை போட்டாரு. ஸோ எந்த வேலையும் சரியா செய்ய முடியல. ஒரு நாள் ஒரு ரெகுலர் கஸ்டமர், நீ ஏன் ஸ்டார்பக்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. நான் தான் அதோட மேனேஜர், ஸோ நீயும் அப்ளை பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 25 வயசு லீச் இப்போ 2 ஸ்டார்பக்ஸுக்கு மேனேஜர். இவருக்கு கீழே 40 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. வருஷத்துக்கு $2 மில்லியன் டர்ன் ஓவர்.
அவரோட சேலரி $44,000. கடன் இல்ல, சரியான டைமுக்கு ஆஃபீஸ் வருவாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இதுக்கான ரீசனா டிராவிஸ் லீச் சொல்றது ஸ்டார்பக்ஸ் நடத்தின ஒரு ட்ரெய்னிங் கோர்ஸ் தான். அதுதான் அவரோட லைஃபையே டோட்டலா மாத்துச்சுன்னு சொன்னாரு. ஸ்டார்பக்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான கம்பெனிஸ்ல இந்த லைஃப் ட்ரெய்னிங் கிளாஸஸ் நடக்குது. சொசைட்டி, ஃபேமிலி சொல்லித்தராத விஷயங்கள லைஃபை மாத்தக்கூடிய கீஸ்டோன் ஹேபிட்ஸை உருவாக்குறது தான் இவங்களோட நோக்கமே. இதுக்கான கோர் பிலீஃபா இவங்க நம்புறது வில் பவர். உங்க மன உறுதியை வச்சு தான் பர்சனல் லைஃப்ல சக்சஸை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் அதிகமான வில் பவர் இருக்கோ அவங்க தான் செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்காங்க. ஒரு ஹை ஐக்யூ ஸ்டூடெண்ட்டை விட டிசிப்ளின்டான ஸ்டூடெண்ட் அதிகமான கிரேட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஹேபிட்டும் கஷ்டமானதா இருக்காது. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அப்படியே ஒரு பிஹேவியரை சூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. செல்ஃப் ரெகுலேஷன் இதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 1960ல ஸ்டான்ஃபோர்ட்ல நடந்துச்சு. ஒரு 4 வயசு இருக்கிற குழந்தைங்க ஒரு ரூம்குள்ள ஒவ்வொருத்தரா அலோவ் பண்ணப்பட்டாங்க. அங்க இருந்த ஒரு கேண்டியை சாப்பிட்டா அதோட அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடணும். இல்லைனா யாரெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுதோ அவங்களுக்கு 2 கேண்டியா கிடைக்கும். அந்த ரூம்ல தனியா விட்டதும் மோஸ்ட்லி எல்லா கிட்ஸும் அந்த ஒரு கேண்டியை சாப்பிட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 கேண்டியோட வெளியில வந்தாங்க. இதே குழந்தைங்கள கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ யாரெல்லாம் டிலைடா கேண்டியை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல பிஹேவியர் இருக்க பசங்களா வளர்ந்துருந்தாங்க. இதுதான் செல்ஃப் ரெகுலேஷன் கான்செப்ட். உங்களோட ரிவார்ட்ஸை யோசிக்காம அது கிடைக்கிறதுக்கான டைமை டிலே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதனால உங்களோட கிரேவிங்ஸை குறைக்க முடியும். இந்த கான்செப்ட் தான் ஸ்டார்பக்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லித்தராங்க. ஷாப்ல சர்வ் பண்ற ஃபுட்டை விட அங்க வர்ற கஸ்டமர்ஸை டீல் பண்ற விதத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி ஸ்டார்பக்ஸ் மாதிரியான பிளேசஸ்ல ரொம்ப சின்ன பசங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் அவங்கள பார்த்து கோவமா கத்துறப்போ அதை மேனேஜ் பண்ண முடியாம அதுக்கு அவங்களும் கோவப்பட்டோ இல்ல அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாம இருந்தா அந்த அவுட்லெட்டோட ப்ராஃபிட்டே பாதிக்கும். இதுக்கான எமோஷனல் ட்ரைனிங் தான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன டிராவிஸ் லீச்சுக்கும் தரப்பட்டிருக்கு. வில் பவரை டெவலப் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அதை சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே கத்துத்தரணும். சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லித்தர மாதிரி. இதையும் சின்ன வயசுல கத்துத்தர வேண்டிய அவசியம் இருக்கும். உங்களுக்கு வில் பவர் தேவைப்படுற செயல்களை செய்ய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறது அவசியமா இருக்கு. உதாரணமா மார்னிங் எழுந்ததும் மெயில் செக் பண்றது இல்ல மற்ற தேவையில்லாத விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றதை விட எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகி ரன்னிங் இல்ல ஜாகிங் போறது உங்களோட டேவை ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவா வச்சிருக்க உதவும். உங்க வில் பவர் அதிகமாக ஆக உங்களுக்கு வர்ற டெம்டேஷன் கம்மியாகும். உங்களோட ரிவார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம உங்க கோல்ஸை மட்டும் ஃபோக்கஸ்டா வச்சுக்க இந்த வில் பவர் உதவியா இருக்கும். ஸ்டார்பக்ஸ்ல இந்த வில் பவரை வளர்க்குற டெக்னிக்கை அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்றாங்க. செல்ஃப் டிசிப்ளினை வளர்க்குறப்போ உங்களோட மன உறுதி தானா அதிகமாகும். இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்பக்ஸ். இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்த எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸை சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அவங்களோட பிராண்டை பாப்புலர் ஆக்கியிருக்காங்க. ஹாவர்ட் பேஹர், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்டார்பக்ஸ் சொல்ற மோட்டோ என்ன தெரியுமா? நம்ம காஃபியோட பிஸ்னஸை செய்யல, நம்ம பீப்புளுக்கு தரமான காஃபி கொடுக்குற பிஸ்னஸை தான் பண்றோம். கஸ்டமரோட சர்வீஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். இந்த ஐடியா தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட பர்சனல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வைக்குது. கஸ்டமருக்கு சரியான முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின் நேச்சரை எப்படி ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது ஸ்டார்பக்ஸோட இந்த அட்டெம்ப்ட். டிராவிஸ் லீச்சோட பர்சனல் லைஃப்ல இருந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஸ்டார்பக்ஸ் மாத்துச்சு? அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் லாட்டே மெத்தட். எப்பெல்லாம் ஒரு கஸ்டமர் நம்ம மேல கோவப்படுறாங்களோ அப்போ அவங்க கிட்ட பொறுமையா பேசி அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை சால்வ் பண்ணிட்டு எதனால அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கடைசியா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் அந்த லாட்டே மெத்தட். இதை செய்ய முடிஞ்சா கோவப்படுற கஸ்டமர் கிட்ட எதிர்த்து பேசாம அந்த சிச்சுவேஷனை உங்க வில் பவரை வச்சு மாத்த முடியும். வில் பவர் அப்படின்னா என்ன? அந்த டைம்ல வர்ற எந்த டெம்டேஷனையும் அவாய்ட் பண்ண முடியணும். அதுக்கு பதிலா ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டான வழிகளை அதுக்கான சொல்யூஷனா கண்டுபிடிக்கணும். இப்படி செஞ்சா எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். டிராவிஸோட ட்ரக் அடிக்ட் அம்மா அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அவரோட மைண்ட்ல இருக்கு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா நீ என்னோட லக்கியான சைல்டு. நீ எனக்கு கிடைச்சதுதான் என் லைஃப்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஒரு வார்த்தைய அவங்க அம்மா கிட்ட சொல்ல யாருமே இல்லாம போனதுதான் அவங்க அம்மா அந்த மாதிரியான ஒரு மோசமான பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அவரு நினைச்சாரு.
ஆனா ஸ்டார்பக்ஸ் தனக்கு அப்படி ஒரு அம்மாவா இருந்து பல நல்ல விஷயங்கள சொல்லிக் கொடுத்ததுனால தான் இப்ப இந்த சக்சஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன்ல தானும் ஒரு பார்ட்டா இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா 6th சாப்டர், தி பவர் ஆஃப் அ கிரைசிஸ், ஹவ் லீடர்ஸ் கிரியேட் ஹேபிட்ஸ் த்ரூ ஆக்சிடென்ட் அண்ட் டிசைன். ரோட் ஐலண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சில தப்பான ரொட்டீன்ஸ்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் எப்படி ஒரு லெசனை கத்துக்கிட்டாங்க, அந்த கிரைசிஸ்ல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கலாம். 2002ல இங்கிலாந்துல இருந்த மிக சிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுவும் ஒன்று. ஆனா அங்க இருந்த டாக்டர்ஸுக்கும் நர்சஸ்க்கும் எப்பவும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நர்சஸ் அவங்களோட ஒர்க்கிங் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறதுனால கொஞ்சம் அதிகமான கோவத்தோட இருந்தாங்க. ஆனாலும் அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஒரு சீரியஸான ஆப்ரேஷனுக்கு நடுவுல கூட சில நர்ஸ் அவங்களோட ஒர்க் டைம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இதனால பல தப்பான சர்ஜரிஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால சில டாக்டர்ஸ் இன்னும் லேட்டா சர்ஜரிக்கு வந்தாங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே அந்த நர்ஸை ஹேண்டில் பண்ண வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஒரு மோசமான ஒர்க் கல்ச்சர் இருந்துச்சு. நர்ஸ் அவங்களுக்குள்ள டாக்டர்ஸ் பத்தின கமெண்ட்ஸை கலர் கோட் வச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ப்ளூனா நல்ல டாக்டர், ரெட்டுனா மோசம், பிளாக்னா சொல்லவே வேண்டாம். இப்படி ஒரு கேயோட்டிக் கல்ச்சர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அங்க எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. ஆல்கோல இருந்த கீஸ்டோன் ஹேபிட் கொண்டு வந்த நல்ல மாற்றங்களை போல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபாலோ பண்ண சின்ன சின்ன ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் ரொம்ப பெரிய பாதிப்புகளை உருவாக்குச்சு. ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கு நடக்க வேண்டிய ஆப்ரேஷன்ல ரைட் சைட் ஸ்கல்லில் செய்ய வேண்டிய சர்ஜரியை லெஃப்ட் சைடில் செஞ்சுட்டாங்க. அதனால அந்த பேஷண்ட் அதிகமான பிளட் ஃப்ளோவில் இறந்து போனாரு. ஆனால் அதுக்கான ரீசனா அந்த டாக்டர் நர்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை ஆர்கனைஸ்டாக வைக்கல அப்படின்னு சொன்னாரு. அந்த நர்ஸ் அதுக்கு பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை சரியாக பார்க்காதது டாக்டரோட தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க செஞ்ச தப்பால அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி தான் பெரிய லாஸை பார்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு. இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட தப்பான ப்ரொசீஜர்ஸை செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் ரொம்பவே ஸ்பாயிலாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட்டர்ஸும் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸும் சண்டை போடுற ஒரு வார் ஜோனாக மட்டும்தான் அது இருந்துச்சு. டாக்டர் மேரி ரிச் கோப்பர் புது குவாலிட்டி ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லா ப்ரொசீஜர்ஸும் ரூல்ஸும் ரீஎக்ஸாமின் பண்ண கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாள் எல்லா சர்ஜரி யூனிட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் டீம் ஒர்க்குக்கு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் வீடியோ கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றினாங்க. டோட்டலாக எல்லாரோட ஒர்க் கல்ச்சரையும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பல நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு ஹாஸ்பிட்டலோட சினாரியோ மட்டும் இல்லை, பல கம்பெனிஸில் இதே போல தான் நடக்கும். ஒர்க் கல்ச்சரில் இருக்கிற போட்டியும் பொறாமையும் மொத்தமாக இண்டஸ்ட்ரியோட அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒருத்தருக்கு எதிராக மொத்த ஆஃபீஸும் நிற்கிறத பார்க்க முடியும். அதே போல் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களோட எஃபோர்ட்டை மறைக்கிற சில எம்ப்ளாயீஸுக்கும் இந்த பிஹேவியர் மோசமான விளைவை தான் கொடுக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றது உங்க ஃபேமிலியில இருக்கிற மாதிரி ஆகாது. ஃபேமிலியில ரைவல்ரி இருக்காது, ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நேம் வரும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு ஆஃபீஸ்ல அப்படி இருக்காது. அங்க இருக்கிற காம்படிஷன் உங்களோட growthக்கு யூஸ் ஆகும். அதே சமயம் அந்த கம்பெனியோட பேசிக் ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைனா ரோட் ஹாஸ்பிட்டல் நடந்த இன்சிடென்ட் தான் ரிப்பீட் ஆகும். உங்க லைஃப்ல வர்ற ஒரு கிரைசிஸை ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணணும். அதுவரை நீங்க ஃபாலோ பண்ண சில ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான சந்தர்ப்பமா அதை எடுத்துக்கணும். அப்பதான் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் உங்க ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் கரெக்டான பாதையில போக முடியும். Chapter number 7. How Target knows what you want before you do. When companies predict or manipulate habits. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை தெரிஞ்சுக்க முடிஞ்சா நீங்கள் எந்த ஹேபிட்டை வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கான மார்க்கெட்டை கொண்டு வர முடியும். புது பெட்ஷீட் பிளேட்ஸ் எல்லாம் வாங்குறவங்க ஒன்று புது வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. அதே போல் ஃப்ளாஷ் லைட் கிட்ஸுக்கான பொருளை வாங்குற ஒரு அம்மா சம்மர் கேம்புக்கு ரெடி ஆகிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு குழந்தைக்கு டயப்பர் வாங்க வர்ற நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் தேவையே இல்லாமல் பல கிட்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஸ்டோரில் எப்பவும் ரைட் சைடில் தான் அதிகமான பொருட்களை, அதுவும் விற்பனை ஆகாத ஐட்டம்ஸை அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய கடைக்குள்ளே நாம் என்டர் ஆகிறப்போ எப்போவுமே ரைட் சைடில் தான் ஃபர்ஸ்ட்டு திரும்புகிறோம். அதே போல் பில்லிங் கவுண்டரில் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் ஜங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததும் நம்ம மைண்டு அந்த கலர்ஃபுல் சுகரி ஐட்டம்ஸை தான் வாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கும். இது எல்லாமே நம்மளோட ஷாப்பிங் ட்ரேசஸை ஹேக் பண்ணுற ட்ரிக்ஸு. அதே போல் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தேவைப்படுற எசென்ஷியல்ஸ் லாஸ்ட் ரேக்கில் தான் இருக்கும்.
அதை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள ஏகப்பட்ட தேவையில்லாத ஐட்டம்ஸை கிராஸ் பண்ணியே ஆகணும். சிப்ஸு, சோடாஸ், கேண்டி ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போகிறப்போ உங்கள மீறி அதை உங்க பாஸ்கெட்ல போடுவீங்க. இது எல்லாமே டேட்டால வச்சு டிசைன் பண்ணது தான். பல நாளா நமக்கே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸை ட்ரேஸ் பண்ணி அதை வச்சு நம்ம கிட்ட ப்ராடக்டை சேல் பண்ற ட்ரிக்கியான விதம் தான் இது. நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டை மாற்ற முடியாம போறதால தான் எப்போ டிஸ்கவுண்ட் தரணும், எந்த ப்ராடக்ட்ல டபுள் சேல் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிஸ் டிசைட் பண்றாங்க. ஒரு ஆடி சேலை வச்சே நம்மக்கிட்ட சேல் ஆகாத எல்லா ட்ரெஸ்ஸஸையும் விற்கிற அந்த டேலண்ட் தான் ஆல் ஓவர் வேர்ல்டில் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுற ஏஜென்சிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வாங்குற ஒரு சின்ன பொருள் கூட உங்களோட ஹேபிட் என்ன அப்படின்னு ஈஸியாக சொல்ல வச்சிரும். 50%க்கு மேலே ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுற டிசிஷனை அந்த ரேக்கை பார்க்குற அந்த மொமெண்ட்டில் தான் முடிவு செய்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விதமான ஷாப்பிங் ஹேபிட் இருக்கும். சிலர் வீட்டில் எவ்வளோதான் மில்க் ஸ்டாக்ல அவைலபிளாக இருந்தாலும் எப்போ ஸ்டோருக்கு போனாலும் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வாங்குவாங்க. அதே போல் பொட்டேட்டோ சிப்ஸை வாங்கிக்கிற எல்லாருமே ஒரு சோடாவும் கூடவே சேர்த்து வாங்குவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பில் உங்களுக்கு கொடுக்குற கூப்பன்ஸ் கூட உங்களோட டேட்டாவை என்ட்ரி பண்ணுற ஒரு ட்ரிக்கு தான். அடுத்தடுத்து உங்களை வாங்க வைக்கிற ஒரு ட்ரிக்கு இது. ட்ரெஸ்ஸு, க்ராசரி மட்டும் இல்லை, ஒரு பழைய சாங்கை உங்களை திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற வழி தான் டிஜேவோட கான்செப்டே. ஒரு டிஜே எந்த ஒரு புது சாங்கையும் ப்ளே பண்ணுறதில்ல. பல நாள் முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா பாட்டையும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. கஸ்டமர்ஸை அவங்க வழிக்கு கொண்டு வர்ற ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? பழைய பொருட்களுக்கு ஒரு புது லேபிள் போடுறது தான். பழைய ஸ்டாக்ஸுக்கு டிஸ்கவுண்ட் தரதுல இருந்து விற்பனையாகாத பொருளை சேல் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களை டெம்ப் பண்ணி ஆசைகளை தூண்டி தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்கிறாங்க. ஆனால் இதே டேட்டாவை வச்சு நம்மளோட ஹெல்த்தி லைஃபை கூட நம்ம ரீகெயின் பண்ண முடியும். 2000ல் அமெரிக்காவில் இருந்த பெரிய நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியான YMCA ஒரு ஹெல்த்தியான லைஃபை அடாப்ட் பண்ண வைக்கிற வழிகளை கண்டுபிடிக்க ஒரு ரிசர்ச் செய்ய சொல்கிறாங்க. ஒரு ஜிம்மில் இருக்கிற அட்ராக்டிவான புது ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு மக்களை ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அந்த சர்வேவோட முடிவில் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்னதான் புது எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல என்விரான்மெண்ட்டும் தேவைப்பட்டாலும் மக்கள் ஒரு ஜிம்முக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கான ஒரே வழி அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாராவது அவங்க பேரை சொல்லி பேசினாலோ இல்லை ஹாய் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அந்த பிளேஸோட எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி அந்த பிளேஸுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு தோணுமா. இந்த ரீசனை கேள்விப்பட்டதும் OMCAவோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அங்கே வர்ற மக்களோட க்ளோஸான ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எப்பெல்லாம் ஒரு மெம்பர் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்களோ அப்போது அவங்க ரெகுலரான ஒரு ஒர்க் அவுட் செஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் OMCA பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸை வச்சு அங்கே வந்த மக்களை ஒரு குரூப் கல்ச்சராக ஃபாலோ பண்ண வச்சாங்க. புது ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேட்டிங் என்விரான்மெண்ட் அவங்கள திரும்ப திரும்ப ஜிம்முக்கு போகிறத ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக செய்ய வச்சது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனாக எப்படி நம்மளோட ஹேபிட்டை, பேட்டர்னை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் செக்ஷனில் இம்பார்ட்டண்ட்டான சோஷியல் சேஞ்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆத்தர் ஹேபிச்சுவல் சேஞ்சஸால் உருவான சில சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை இந்த பாட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. பார்ட் 3 ஹேபிட்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ் 8th சாப்டர் ஹவ் மூமெண்ட்ஸ் ஹேப்பன். 1955 மோண்ட்கமரி, ஆலபாமாவில் ஒரு 42 இயர்ஸ் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. அங்கே இருந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் சீட்டில் ஒயிட் பீப்புள் தான் உட்காரணும். லாஸ்ட் சீட்ஸ் பிளாக் பீப்புளுக்காக இருக்கும். மிடில் சீட்டில் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அதுவும் ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு யாருமே இல்லாததால் அந்த ஆஃப்ரிக்கன் லேடி மிட் சீட்டில் உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு ஃபுல் ஆனதும் ஒரே ஒரு ஒயிட் மேன் நிற்கிறத பார்த்ததும் அந்த பஸ் டிரைவர் அந்த லேடியை பார்த்து சத்தமாக கத்துனாரு. அந்த ஒரு ஒயிட் மேன் நிற்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள சீட்டை விட்டு எழுந்திருக்க சொன்னாரு. ஆனால் அவங்க மறுத்தாங்க. இருந்தாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பஸ்ல இருந்து தள்ளிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்டும் பண்ண வச்சாரு. அந்த லேடி தான் ரோசா பார்க்ஸ். இவங்க தான் ஒரு பெரிய சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டுக்கு காரணமா ஆனாங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ண நியூஸை கேட்டதும் இவங்களோட சில அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரோசா பார்க்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பெண்ணா பெரிய சோஷியல் கான்டாக்ட்ஸை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஒயிட் லாயர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட் அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கும். ஸ்ட்ராங் பாண்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரோசா பார்க்ஸோட சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணவங்கள போல இருக்கிறவங்க. நீங்க என்ன கலர், என்ன ரிலீஜன் இதெல்லாம் பார்க்காம நம்ம கூட ரெகுலரான கான்டாக்ட்ல இருப்பாங்க.
ஆனா வீக் பாண்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸை எப்பவாவது ஒரு முறை தான் மீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஜாபை சர்ச் பண்றப்போ இந்த வீக் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கான கரெக்டான கான்டாக்டை தருவாங்க. அந்த ஹெல்ப்பை ஹோல் ஹார்ட்டடாக செய்யலை அப்படின்னா கூட ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்னு வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் பாஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களோட கான்டாக்ட்ல பெரிய ஒரு வைடான ஆப்பர்ச்சுனிட்டி சர்க்கிளை பார்க்க முடியும். இதுவே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ அந்த டீட்டெயில்ஸை கண்டுக்காம விட சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ரெகுலரான ஆக்டிவிட்டீஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதால எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது. ஆனால் எப்போ உங்களோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வீக் ஃபோர்ஸஸோட கான்டாக்டும் மிங்கிள் ஆகுதோ அங்கே தான் பல மேஜிக்கலான மொமெண்டம் உருவாகுது. ரோசா பாக்ஸோட சுச்சுவேஷனில் அதுதான் நடந்துச்சு. அவங்க லைஃப்ல நடந்த அந்த சின்ன இன்சிடென்ட் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்ற ஒரு பெரிய லீடரை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுச்சு. என்னதான் இவரும் ரோசா பாக்கும் ஒரே சோஷியல் குரூப்ல சேர்ந்தவங்களா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்றது கிடையாது. ஆனா ஒயிட் பீப்புளோட பெரிய சப்போர்ட் மார்ட்டின் லூதர் கிங்கோட கவனத்தை ரோசா பார்க் பக்கமும் திரும்ப வச்சது. அந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய சோஷியல் மூமெண்டா மாற காரணமா இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த கலர் டிஸ்கிரிமினேஷனை பெருசா கண்டுக்காத அந்த மக்கள் பார்க்ஸோட இன்சிடென்ட்டால கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. ரோசா பார்க்ஸ் பல சோஷியல் குரூப்ஸ்ல ஆக்டிவா இருந்ததால அவங்களுக்கு சப்போர்ட்டா பலரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எங்க ஒயிட் பீப்புளை பார்த்தாலும் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணாங்க. அது நார்மல் பீப்புளா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி. இதனால ஒரு பெரிய சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு. அப்போ மார்ட்டின் லூதர் கிங்குக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வர ஆரம்பிச்சது. டெக்ஸ்டர் அவென்யூ பேட்பஸ்ட் சர்ச்சோட மினிஸ்டரா மார்ட்டின் லூதர் கிங் இருந்தாரு. அந்த டைம்ல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மக்கள் மான்காமெரியில பஸ் பைக்காட் பண்ண தயாரானதா ஒரு நியூஸ் வந்தது. அது வரைக்கும் எந்த சோஷியல் மூமெண்ட்லயும் ஆக்டிவா இல்லாத அந்த மக்கள் ரோசா பார்க்ஸுக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாம போய் அதுக்காக பொங்கி எழுந்தாங்கன்னு கூட சொல்லலாம். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு அந்த பைக்காட்டை எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்லி கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டாங்க. அவரோட சர்ச் ஆக்டிவிட்டீஸை வச்சு அந்த மக்களை பாசிஃபை பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்பதான் ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சை மார்ட்டின் லூதர் கிங் சூஸ் பண்ணாரு. நான் வயலன்ஸ் பத்தியும் காந்தியோட வழிகள், ஜீசஸோட ப்ரீச்சிங் பத்தியும் அந்த மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு பஸ் பைக்காட் பண்றதோட நம்ம வேலை முடியாது அப்படின்னும், வெறுப்போட கலந்த ஒரு அன்பை நம்ம கூட இருக்கிற ஒயிட் பீப்புளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. மக்கள் அவங்கள செல்ஃபா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி ஒரு பெரிய கலவரத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்கள சமாதானம் செஞ்சுக்க மார்ட்டின் லூதர் கிங்கோட பேச்சுகளை மதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்றப்போ அந்த மனிதன் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்நேரம் மான்காமெரியில ஒரு ஒயிட் பீப்புள் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. மார்ட்டின் லூதர் கிங்கோட ஐடியாவும் மக்களோட செல்ஃப் லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஒன்னா சேர்ந்தது. இது ஒரு பெரிய சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை அமைதியா முடிக்க வச்சது. ஒவ்வொருத்தங்களும் அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. 1964ல பிரசிடென்டா இருந்த லிண்டன் ஜான்சன் கொண்டு வந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் எல்லா மைனாரிட்டிஸ் விமன் மேல இருந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டது. அடுத்தது 9th சாப்டர், தி நியூராலஜி ஆஃப் ஃப்ரீவில். ஆர் வி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் ஹேபிட்ஸ்? ஆஞ்சி பக்மன் ஒரு நார்மல் ஹவுஸ் மேக்கர். 19 வயசுல மேரேஜ் ஆகி 3 டாட்டர்ஸ் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒரு லேண்ட் சர்வேயர். ரொம்ப ஹெக்டிக்கான மார்னிங் ரொட்டீனை முடிச்சதும் வீடே காலியா இருக்கும். என்ன செய்யறதுன்னே யோசிச்சு யோசிச்சு கிளீனிங், கார்டனிங் அப்படின்னு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த லோன்லினஸை தாங்க முடியாம ஒரு நாள் கிரேசியா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு 20 நிமிஷம் தூரத்தில் இருந்த ஒரு ரிவர் சைட் கசினோக்கு போனாங்க. சின்ன வயசுல இருந்தே டேலண்டே இல்லாத ஒருத்தர் அப்படின்னு நம்பிட்டு இருந்த அவங்களுக்கு அந்த லக்ஸுரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது தைரியத்தை கொடுத்துச்சு. மெதுவா அந்த கேம்பிளிங் டேபிளுக்கு போய் அவங்க பர்ஸ்ல இருந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல வீக்லி ஒன்ஸ் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கான ரிவார்டை நினைச்சு அந்த கெசினோவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஆஃப்டர்நூனுக்கு மேலதான். கரெக்டா அவங்க டாட்டர்ஸை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ற டைமுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அது ஒரு டிசிப்ளின்டான ஜாப் மாதிரி நினைச்சதா சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகல. அவங்க பேரண்ட்ஸ் சிக்கா இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு எப்பவும் ஒர்க் பத்தின கவலைகள் தான் இருந்துச்சு. இந்த எல்லா டென்ஷனும் ஆன்ஜிக்கு கெசினோக்குள்ள போனதும் மறந்து போகுது. இப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க. கிரெடிட் கார்டு லிமிட்டும் முடிஞ்சது. எப்பவாவது சில லாஸ் ஏற்பட்டாலும் பல நேரம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதா நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க.
2001ல டெய்லியும் கெசினோ போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட்னு எதுவுமே இல்ல. ஆனா எப்போ எல்லாம் டென்ஷனா, அன்வொர்த்தியா ஃபீல் பண்றாங்களோ, உடனே கெசினோவுக்கு போனாங்க. லாஸ்ட்டா எல்லாமே இழந்து ஹஸ்பண்டோட சோர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. கோர்ட்ல பெனால்டி கட்ட சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணப்போ, அவங்க லாயர் இது முழுக்க முழுக்க ஹேபிச்சுவல் மிஸ்டேக் தான். இவங்க யாரையும் ஏமாத்தல அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாரு. கொஞ்ச நாள் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க. அப்ப கூட அவங்கள சரியா கவனிக்க முடியாத சோகம் ஆன்ஜிய ரொம்ப கஷ்டமான நிலைக்கு தள்ளுச்சு. ஆனா இந்த டைம் எந்த பேட் ஹேபிட்லயும் சிக்கவே இல்ல. அவங்க பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டில கிடைச்ச $1 மில்லியன் வச்சு ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களோட டாட்டர்ஸ் கூட ரொம்ப அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு பெரிய இழப்ப சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு நல்ல சேஞ்ச, ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணிட்டா போதும். எந்த ஒரு மோசமான நிலையா இருந்தாலும் நீங்க மீண்டு வர முடியும். அதுதான் ஒரு சிறந்த பழக்கத்தோட பவரா இருக்கும். நீங்க சூஸ் பண்ற ஹேபிட் உங்க ஆட்டோமேட்டிக்கான டிசிஷனா மாறும்போது, அதோட விளைவுகள நீங்க ரியல் லைஃப்ல பார்க்குறப்போ, அத ஃபாலோ பண்ணாம இருக்கவே முடியாது. நம்ம ஹேபிட்ஸ வச்சு தான் நமக்கான என்விரான்மெண்ட்ட கிரியேட் பண்ண முடியும். ஒரு பெரிய வாட்டர் பாடியில நீந்திட்டு இருந்த ஒரு பெரிய மீன், 2 சின்ன மீன் ஜாலியா நீந்தி விளையாடிட்டு இருந்தத பார்த்துச்சு. அப்போ அந்த பெரிய மீன், "அம்மா, இன்னைக்கு தண்ணி எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு போயிருச்சு. அந்த 2 மீனும் ஒண்ணு ஒண்ண பார்த்துச்சு. "ஆமா, தண்ணினா என்ன?" அப்படின்னு கேட்டுச்சான். இங்க தண்ணி அப்படின்னு ரெஃபர் பண்றது நம்ம ஹேபிட்ட தான். நம்மள சுத்தி இருக்கிற உலகம் நம்ம ஃபாலோ பண்ற ஹேபிட்டால தான் உருவாச்சு அப்படின்னு தெரியாமலே நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அதுக்குள்ள நீங்க எவ்ளோ மூழ்கி போய் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம யோசிக்காம முடிவெடுக்கிறது நம்ம லைஃப்ல எடுக்கிற சில இன்விசிபிளான டிசிஷன்ஸ். இது எல்லாமும் தான் தண்ணி மாதிரி உங்கள சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எப்ப அத ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பவே அத மாத்தவும் முடியும். அதோட விளைவுகள உணரவும் முடியும். தி பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற புக்ல வில்லியம் ஜேம்ஸ் ஹேபிட்ஸ்க்காக ஒரு பகுதியையே ஒதுக்கி வச்சிருக்காரு. வாட்டர், தண்ணி தான் ஒரு ஹேபிட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிய வைக்கிற ஒரு அனாலஜி. ஒரு இடத்துல உருவாகிற நீரோட்டம் அதுக்கான வழிய தானே உருவாக்குது. ஆழமா, அகலமா அந்த நிலத்துல தனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்குது. அதே போலதான் நம்ம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸும் நம்ம லைஃப்ல ஒரு புது வழிய கிரியேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பாதைய நல்லா ஞாபகம் வச்சு மறுபடியும் அதே வழியில பாய ஆரம்பிக்கணும். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த வாட்டரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண வழிகள் தெரியும். இந்த புக்ல ஆத்தர் ஷேர் பண்ண இன்சைட்ஸை வச்சு உங்களுக்கான நல்ல ஹேபிட்ஸை உருவாக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட வாட்டர் வேஸை ரீடைரக்ட் பண்ணவும் தெரியும். அதுல ஜாலியா நீச்சல் அடிக்கவும் தெரியும். ஹேபிட்ஸை பத்தின டீப்பான புரிதலுக்கு இந்த புக் கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் இது போன்ற நல்ல பதிவுக்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இது போன்ற ஒரு நல்ல பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.